தல நீரைகனியப்பும் உடவள் போரி தப்பிய கரி முகன் அடிவேன் தக்கிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகர வினை கடி தேகம் தமுமதியம் வைத்திடும் மரன் மகன் பற்பொரு திரள் யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மற்றவில் மலர் கொடு பணிவேனே தமிழடுவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதனோனே முப்புறம் ஆட்சி ஒன்றுரை ரதம் வச்சது பொடி செய்த அதிதீரா எழுது கொடு சுப்பிரமணிபடும் அப்போனமதன் இடையினமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவே தீர்த்தனையாள் கந்தா சதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஊழியர்கோன் ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பிலான் இந்த வீரான் அடி போற்றி வாலி திருநாவலோர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழி வழி தருவா அது ஒரு திருத்தால் போற்றி சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஆகிய வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து திருச்செந்தூர் புராணத்தில் வள்ளியம்மை திருமண அத்தியாயத்தில் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் கூட்டினோம். இப்பொழுது ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் செல்வோம். அதன் அடிப்படையில் மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் என்றும் வாய்த்த துணை திரண கலாபியும் வேலும் உண்டே கிண்கிணி முகுல சீரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்துரஷ ஆவரண கிருபாகர ஞானாகர சுர பாஸ்கரனே என்று மிக அற்புதமாக ஒரு அருணைநாத பெருமன் கூறுகின்றார் கந்தர் அலங்காரத்தில். இது என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், பெருமானே எங்களுக்கு உயிருடைய பயம் இல்லை, ஏனென்றால் மரண பிரமாதம் நமக்கு இல்லை. யாருக்கு இல்லை? முருகப்பெருமானை வழிபடுகின்ற அடியார்களுக்கு மரணத்தை பற்றிய கவலை இல்லை. ஏனென்றால் எந்த நிலையிலும் முருகப்பெருமானுடைய திருவடிக்கு செல்கின்ற நாம் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா எவன் நம்ம பக்கத்துல வர முடியாது. யாரு முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு எவ பயம் இல்லை. ஏனென்றால் இந்த அடியார்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நித்தலும் போய் முருகப்பெருமானை தொழுவார்கள். உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு உனது அடியினை உரம் பணிந்திலன் ஒரு தவமும் இலன் உலத்துள் அன்பினர் உறைவிடம் அறிகிறன் விருப்படு உன் சிகரமும் வளம் வருகிறான். அப்படி இருக்கின்ற அடியார்களுக்கு கனைத்தலும் விசைவர் கருக்க வெஞ்சின மறைந்த நுழையினர் கதிர்கடந்தறி ஈரோடு கதை கொண்டு ஒருபோதே என்கின்ற எவனுடைய பயம் முருகப்பெருமானை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு இல்லை என்று இந்த பாட்டில் கர்வமாக சொல்கின்றார். மரணப்பிரபாதம் நமக்கு இல்லை. எல்லாருக்கும் என்ன ஒரு பயம் இருக்கும்னா, கடைசி காலத்துல நம்ம உயிர் எப்படி போக போதோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம வயசு 70 தாண்டிடுச்சு, நீ எந்த நேரத்துலனாலும் இறப்பு வரும். அதுல நீங்க அது இந்த காலத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 தாண்டிட்டாலே முடிவு பண்ணிட வேண்டியது, எந்த நேரம்னாலும் இறப்பு வரும் 40 தாண்டிட்டாலே. ஏன்னா இப்ப இருக்கிற உணவு வகைகள்லாம் நினைச்சோம்னா 40க்கு மேல நம்ம ரொம்ப நாள் வாழணும்னா நம்ம நினைக்க முடியும். எந்த நேரத்துல எதுவும் நடக்கும். இமைக்கும் பொழுதும் இராதி குரம்பைதான் அப்படிங்கிறது ஞானசம்பந்தம். அடுத்த நொடி நீங்க அடுத்த நாள் கூட நாளைக்கு பார்ப்போங்கிறதுலாம் கிடையாது. அடுத்த நொடி என்ன நடக்குன்னு சொல்ல முடியும். சைக்கிள்ல போறவங்க இறந்துடுறான், நடந்து போறவர் திடீர்னு கழுத்தடிக்கு விழுந்து இறந்து போயிட்டாருங்கிறாங்க. செய்தி அப்படிலாம் வருது. அதனால எந்த நிலை உயிர் போவதற்கு தயாராக இருக்கும். ஆகையினாலே நாம் மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் முழுவதும் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் மட்டும் இருந்தா போதும். உயிர் நிம்மதியா போகும். சாமி வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தா போதும் அந்த பிறவில. அதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த பிறவியை நம்ம வீணடித்து விடக்கூடாது. சாமி எப்பேற்பட்ட பிறவியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். மனித பிறவி வாய்த்ததற்கு மிக மிக ஆச்சரியம்.
அரிது மனிதராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன்குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதை விட அரிது. இது தானம் தருவது செய்வது அதை விட அரிது. அதுவும் இந்த மனைவி சொல்லும் போதே சொன்னாரு, இந்த அன்பில்லா மனைவி ரொம்ப ரொம்ப கொடிதான். அன்பில்லாத மனைவி அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கையே நரகமா ஆயிடும். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. டீயை போட்டு வச்சிருக்கு, சாப்பிட்டு போங்க. மரியாதையை கூப்பிடாலும் உண்டு, அதாவது சாப்பிட்டு போ போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்காங்க. போவான்னு பேசுற ஆளுங்கெல்லாம் உண்டு. மாப்பிள்ளைய மரியாதை குறைவா நடத்துற பெண்கள் அதிகமாக உண்டு. வீட்டுல துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கு, துவைச்சு வச்சிரு, என்ன புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போற பெண்கள் தான் இருக்காங்க இப்ப. சாப்பாடு நீ கொட்டிக்கிட்டு எனக்கு வச்சிருக்கணும், புரியுதா? கொட்டிக்கிட்டு எப்படி சாப்பிடுறது, கொட்டி நீ கொட்டிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வச்சிரு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி எந்த நேரத்திலும் இறப்பு வருவதற்கு தயாராக இருக்கும். அதனால நம்ம மரணத்தை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஒரே மூச்சு போனா போச்சு. ஏன்னா ஏன் மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பல பிறவில நம்ம இறந்து தான் வந்திருக்கோம். அதனால மரணத்தை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. அது வரைக்கும் இறைவன் வழிபாடு பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருந்தா இறப்பு நிம்மதியா போகும். தூங்கிட்டு இருக்கையில கூட போகும். அது போனா எப்படி இருக்கும், இன்பமா இருக்குமா இருக்காதா? எல்லாரும் விரும்புறது அதான். எனக்கு இந்த உறங்கும் போது உயிர் போயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குண்டான தவம் செஞ்சிருந்தா தானே போவோம், சொல்லுங்க பாப்போம். யாரா இருந்தாலும் மரண பயம் வந்து ஏன்னா இறக்கும் தருவாயில 1000 தேள் கடித்தால் எப்படி இருக்கும், மரண வேதனை அப்படிதான் இருக்கும். 1000 தேள் கொட்டினால் என்ன ஒரு வேதனையோ அது இருக்கும். ஆனா நீங்க வந்து நம்ம வழிபாடு செய்யற நாம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. நீங்க ஒன்றி மனம் ஒன்றி வழிபாடு செய்ய, கண்டிப்பா இறப்பை கண்டு பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நமக்கு திடீர்னு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நிம்மதியான இறப்புறாங்க. ஆட்டு திடீர்னு ஆடு பிடிக்கிறாங்க, அப்படியே இறந்து போயிடுறாங்க. ஆட்டை பிடிச்ச மாத்திரத்துல இறந்து போயிடுறாங்க. ஆமா, இன்னைக்கு பார்த்தா ஆளு நாளைக்கு இல்லை. வரும் வரும், கவலைப்படாங்க எல்லாரும். இப்ப நீ இறப்பை கொண்டு நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நீங்க சாமிகிட்ட வந்தாச்சுன்னா அதை பத்தியே சிந்திக்கவே வேண்டாம். நமக்கு வயசு 70 ஆச்சு, அடுத்து என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அதை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தை, அந்த நேரத்துல நம்ம இந்த காலங்களை எல்லாம் இறைவனை வழிபாடு செய்ய பயம் விட்டு போச்சு. வெரி குட். மரணத்தை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, மரண பிரபாதம் நமக்கு இல்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரண கலாபியும். கலாபினா மயில் அர்த்தம். மயிலும் வேலும் உண்டு, எங்களுக்கு துணை எது இருக்கு அப்படின்னாரு. மயிலும் வேலும் எங்களுக்கு துணையாகும். மூவர் முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கின்ற ஈராறு தோல் போற்றி மாவடி வைகும் செவ்வேயில் மலரடி போற்றி அந்நாள் சேவலும் மயிலும் போற்றி என்று விட இணைநாத பெருமான் சொல்றார். நமக்கு துணையாக இருப்பது எது? சேவலும் மயிலாக யார் இருந்தால் சூரபத்மன் இருந்தார். எல்லாரும் ஒரு காலத்துல அச்சத்தோடு தொழுதார்கள். அவர்கள் எல்லாம் அச்சத்தோடு தொழுகின்ற அவர்களை அன்போடு தொலை வைத்தார் முருகப்பெருமான். வந்திருக்காங்களா எல்லாமே? நீ இப்படி வந்துக்கிறீங்களா? அம்மா அம்மா வந்துருக்காங்களா? மரண பிரபாதம் நமக்கு இல்லையாம் என்று வாய்த்த துணை கலாபியும் வேலும் உண்டே கிங்கினி புகழ. அப்ப நமக்கு எதுக்கு துணையாக இருக்கின்றது என்று சொன்னால், வேலும் மயிலையும் நாம் வாய்த்த துணையாக ஏற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு மரண பயம் இல்லை என்று அருணகிரிநாத பெருமான் சொல்றார். கிண்கிணி முகுல
முருகப்பெருமான் திருவடியில் என்ன இருக்குமா? கிண்கிணி சதங்கை எல்லாம் இருக்கும். சரண பிரதாப சசிதேவி. இந்த இடத்துல சசிதேவி யார் என்று கேட்டால் இந்திரனுடைய மனைவி சசிதேவி. அவருடைய மாங்கல்யத்தை முருகப்பெருமான் காப்பாற்றினார். பிள்ளைல கூட மேல போய் கூட பாத்து அப்படி வச்சிருங்க. அப்படி ஒன்னும் அவளை இல்ல போடுங்க. சரி அப்படி கொஞ்சம் இப்பதான் முடிச்சிருக்கேன். அப்படி சசிதேவி என்பது யார் என்று கேட்டால் இந்திரனுடைய மனைவி சசிதேவி. அவருடைய மாங்கல்யத்தை முருகப்பெருமான் காப்பாற்றினார். எப்படி என்று சொன்னால் சூரபத்மனுக்கு பயந்து, சூரபத்மனுக்கு பயந்து இந்திரன் கீழே இங்கே சீர்காழியில் வந்து ஒளிந்திருந்தான். ஏன்னா சூரபத்மன் எல்லாருமே மாட்டிட்டாங்க, எல்லா தேவர்களும் மாட்டினார்கள். யமனை போய் ஜாதகம் பார்க்க சொன்னாரு. யமனை கூப்பிட்டு உனக்கு என்ன வேலை தெரியுமா? ஜாதகம் பாரு, எங்க ஆளுகளுக்கு பூரா ஜாதகம் பார்க்குற வேலை தான் உனக்கு. பிரபாவை கூப்பிட்டு உனக்கு என்ன வேலை தெரியுமா? இங்க இருக்கிற பூரா எல்லாத்துக்கும் என்னென்ன வேலையோ அதெல்லாம் நீ பொறுப்பா இருந்து சொல்லணும் அப்படின்னு பிரம்மாவுக்கு அழைத்து, இப்படி எல்லா தேவர்களையும் தன் வசப்படுத்தி எல்லாரையும் சித்திரவதை செய்தான் சூரபத்மன். அதுல இருந்து தப்பிச்ச ஒரே ஆளு இந்திரன் மட்டும்தான். ஏன்னா அவர் தொடர்ந்து சிவபூஜை செய்கின்ற காரணத்தினால் அவன் ஒருவன் மட்டும் தப்பிச்சு நேரம் எங்க ஓடி வந்துட்டான்? நேரம் இங்க சீர்காழியில வந்து மூங்கில் மரமாக ஒளிந்து கொண்டான். நம்ம சீர்காழிக்கு போகும்போது நம்ம பார்த்திருப்போம், அங்க மூங்கில் மரம் தான் அங்க பிரதானமா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அந்த மேல சட்டங்களை பார்த்துட்டு கீழே இறங்கி வரும்போது அங்கனக்குள்ள மூங்கில் மரம் இருக்கா? அந்த மூங்கில் மரமாக இருந்து அங்கே சிவபூஜை செய்தான் யாரு? இந்திரன். அதனாலதான் அதுக்கு வேணுபுரம் என்று ஒரு பேரு. சீர்காழிக்கு 12 திருப்பதிகள்ல ஒரு பேரு வேணுபுரம். வேணுபுரம்னா மூங்கில் மரம். மூங்கில் வன காடாக இருந்தது. அந்த கோயில் இருப்பதற்கு முன்னாடி மூங்கில் வன காடாக இருந்தது. சிதம்பரம் அந்த கோயில் வருவதற்கு முன்னாடி தில்லை வனமாக இருந்தது, தில்லை வன காடாக இருந்தது. அது மாதிரி மதுரை கோயில் வருவதற்கு முன்னாடி கடம்ப வனமாக இருந்தது, கடம்ப வன காடாக இருந்தது. அதுக்கப்புறம் திருக்கோயிலாக ஆக்கினார். இப்படி ஒவ்வொரு இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திருக்கோயில் உருவாவதற்கு முன்னாடி அந்த திருக்கோயிலில் அந்த மரங்கள், மூங்கில் மரம், இப்ப சீர்காழி வருவதற்கு முன்னாடி அங்க என்ன மரமா இருந்தது? மூங்கில் மரம். அப்படி மூங்கில் மரமாக இருந்து அங்கே ஒளிந்து கொண்டு சிவபூஜை செய்து கொண்டிருந்தான் இந்திரன். அப்பொழுது முருகப்பெருமான் என்ன செய்தார் என்று சொன்னால், அவரை இந்திரனுடைய மனைவி இந்திராணியின் பேரு, ஆனா அவருக்கு உண்மையான பேர் என்ன? சசிதேவியின் பேரு. இந்திராணியாக இருந்தாலும் அவருடைய உண்மையான பேர் என்ன பேரு? சசிதேவி. அப்பொழுது இந்திரனை காப்பதற்காக முருகப்பெருமானை வந்து வேண்டி வழிபாடு செய்ய, முருகப்பெருமான் நான் காத்து விடுகின்றேன் என்று அவருக்கு பதில் கூற, இங்கே தப்பித்த இந்த இந்திரனை காப்பாற்றி அப்பொழுது அவருக்கு துணையாக ஐயனாரை நிர்ணயித்தார். இந்திராணிக்கு பாதுகாப்பா யாரு நிர்ணயிச்சாரு அப்படின்னா முருகப்பெருமான். யார? ஐயனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு ஐயனார் வந்து குலதெய்வமாக இருக்கும். அவர் யாரு அப்படின்னா, ஐயனார் யாரு அப்படின்னா ஐயனார் யாரு அப்படின்னா 11 கோடி உருத்திரர்கள்ல ஒருத்தர் ஐயனார். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சூரியன் 12 கோடியாக இருக்கும். சூரியன் எத்தனை பேரு? 12 கோடி பேர். உருத்திரர் வந்து 11 கோடி பேர். 11 கோடி பேர்ல ஒருவர் தான் யாருன்னா ஐயனார். இந்த கப் எடுத்து கொடுத்துரு, இந்த ஓரத்துல இருக்கு. 11 கோடி உருத்திரர்கள்ல ஒருத்தர் யாரு? ஐயனார். அவரை காவல் தெய்வமாக, யாருக்கு? இந்திராணிக்கு காவல் தெய்வமாக வைத்திருந்தார். அவர் தான் காத்தாரு. அப்ப வந்து சூரபத்மன் ஆளுகள் எல்லாம் தேடி வர சொன்னான்.
அப்போ வந்து எல்லாம் தேடி வரும்போது இந்திராணிக்கு காவல் தெய்வமாக யார் இருந்தா? ஐயனார் இருந்தாரு. அவங்க எல்லாம் துவம்சம் பண்ணிட்டாரு ஐயனார். யார் யாரெல்லாம் அங்க இருந்து வந்தாங்களோ, சூரபத்மன்ல இருந்து யார் யாரெல்லாம் வந்து இந்திராணியை கடத்தி செல்ல வேண்டும் என்று நினைத்தாங்களோ அத்தனை பேரையும் துவம்சம் செய்தார். ஏன்னா அவர்தான், அதனாலதான் எல்லாத்துக்கும் குலதெய்வமாகவும் ஐயனார் இருப்பார். காவல் தெய்வமாக மட்டும் இல்ல, எல்லா ஒவ்வொருவருடைய குடிக்கும் குலதெய்வமாகவும் இருப்பார். அப்படி காத்த காரணத்தினால் இப்படி அவருடைய மாங்கல்யத்தை காப்பாற்றியவர் யார் என்றால் முருகப்பெருமான். அதை இந்த இடத்துல சொல்றாரு. சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரஷே, அதாவது அவருடைய மாங்கல்யத்தை முருகப்பெருமான் காப்பாற்றினார் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அப்ப முருகப்பெருமான வழிபாடு செய்தா எல்லாருடைய திருமாங்கல்யத்தையும் யார் காப்பாற்றுவா? முருகப்பெருமான் காப்பாற்று. எங்கெங்கயோ போறாங்க, முன்னாடி போய் நின்னாலே போதுமா. தீயவை புரிந்தவர் எவரேனும் திரு குமரவேல் முன் நின்றார், தூயவராகி மேலை தொழுகதி அடைவர் என்னும் ஆயவும் வேண்டுங்கொள்ளோ, அடுத்தவன் நீதியும் என்றோ, அந்நாள் செய்த மாயையின் மகனும் என்றோ, பரம்பில்லாத அருள் பெற்று உயிர்ந்தார். ஆனா முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்னாலே எல்லா விதமான சகல சர்வ சௌபாக்கியங்களையும் முருகப்பெருமான் தந்து அருள்வார். இக பர சௌபாக்கியம் அருள்வாயே என்று கூட அருணைநாத பெருமான் சொல்றார். எல்லா சகல சௌபாக்கியங்களும் யார் தருவா? முருகப்பெருமானே தந்து. அதை வாழ்கிற சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்துரஷ ஆபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே. சுரபாஸ்கரன் அர்த்தம் சூரிய, தேவ சூரியனே அப்படின்னு அர்த்தம். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய தேவ சூரியனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே, நீ எப்படிப்பட்டவன் என்றால் கிருபாகரன், அதாவது இந்த உயிர்கள் மேல் கொண்ட இரக்கம் காரணமாக இந்த உயிர்களுக்கு அருள் செய்யும் விதமாக நீ கிருபாகரனாக விளங்குகின்றாய் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்ற. அடுத்த ஞானாகர, ஞானாகரன்னா எல்லா உயிர்களுக்கும் ஞானத்தை வழங்கும் ஞான பண்டிதன் பேரு. முருகப்பெருமானுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? ஞான விநாயகருக்கு என்ன பேரு? ஞான கொழுந்து. விநாயகர் பெருமான் வந்து ஞான கொழுந்து. எந்த பாட்டுல சொல்லியிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி இளம்பிறை போலும் ஈட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை. அப்ப ஞான கொழுந்து விநாயகர் பெருமான், ஞான பண்டிதன் முருகப்பெருமான். அப்படி இந்த உயிர்களுக்கு ஞானத்தை வழங்கி கிருபாகரனாக ஞானாகரனாக சுரபாஸ்கரனாக விளங்குகின்றார் முருகப்பெருமான் என்று இந்த பாட்டுல மிக அற்புதமாக யார் சொல்றார்? நமது அருணைநாத பெருமான் கந்தர் அலங்காரத்தில் கூறுகின்றார். நமக்கு எதை பற்றி கவலை இல்லை என்றால் மரணத்தை பற்றி நமக்கு கவலை இல்லை. மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் என்று நமக்கு எது துணையாக இருக்கும்? வாய்த்த துணையாக வேலும் மயிலும் நமக்கு இருக்கும். ஆகையினாலே முருகப்பெருமானுடைய திருவடியை வழங்குகின்ற அடியவர்களுக்கு எவ பயமும் மரண பயமும் இல்லை. ஏனென்றால் இந்திராணியவே காப்பாற்றி எங்கள் முருகப்பெருமான் நம்மை காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு இந்த பாடல சொல்றார். இந்திரனுடைய மனைவியாக விளங்கக்கூடிய சசிதேவியாக விளங்கக்கூடிய இந்திராணியை காப்பாற்றிய காரணத்தினால் நம்மையும் காப்பாற்றுவார் முருகப்பெருமான் என்று இந்த பாட்டுல மிக அற்புதமாக யார் சொல்றா? அருணைநாத பெருமான் சொல்ற. கந்தர் அலங்காரத்தை பாடியவர் யாரு? டக்கு அருணைநாத பெருமான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சேன், சொல்லிட்டீங்க. கந்தர் அனுமதி யார் பாடினா? திருமுருகாட்டுப்படை யார் பாடினா? அதுவும் அருணைநாதன் சொல்லிடுவோம் நினைச்சேன். இது கொஞ்சம் நேரம் ஆகட்டுமே. இப்ப கந்த சஷ்டி கவசத்தை பாடியவர் யார்? கந்த சஷ்டி கவசத்தை பாடியவர் யார்? அந்த பாட்டுல அவர் சொல்றாரு, பால தேவராயன் பகந்ததை அப்படிங்கிறாரா? மிக அற்புதமாக அந்த பாடல் சொல்கின்றார். இப்ப நம்ம சென்ற முறை நம்ம என்ன பார்த்தோம்? திருச்செந்த புராணத்துல திருமாங்கல்யம் கட்டி சாமி கையை பிடித்து வலம் வந்தார் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். திருக்கல்யாணத்தோட முடிச்சோம். யாருடைய திருமணம்? வள்ளியம்மை திருமணத்தோட முடிச்சோம். வள்ளியம்மை திருமணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் சாமி என்ன பண்றாரு? அந்த வைதிக முறைப்படி மும்முறை அந்த மேடையை சுற்றி அந்த நெருப்பை சுற்றி வலம் வந்தார் அப்படின்னு பார்த்தோம். மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண்திருவை உலகறிய தீவேட்டான் என்னும் அது எண்ணேடி உலகறிய தீவேலாது ஒளித்தனேல் உலகனைத்தும் கலைநவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான் சாழலோ என்று சொல்வதற்கிறங்க
இப்ப சாமி எல்லாம் திருமணம் முடித்து காண்பிப்பது எதற்காகன்னா அவங்களுக்காக கிடையாது, நமக்காக. திருமணம் முடித்தால் இப்படிதான் வாழ வேண்டும் என்று உணர்த்துவதற்காக தான் சாமி திருமணம் முடித்து காண்பிக்கின்றார். இந்த நெருப்பை எப்படி எதுக்காக வளம் வருகின்றார் என்று சொன்னால், நெருப்புல எதை போட்டாலும் அது சுத்தமாயிரும். நெருப்புல எந்த பொருளை போட்டாலும் சுத்தமாகவும் ஆகாதான். இப்ப துருப்பிடிச்ச இரும்பை தூக்கி போடுங்க, என்ன ஆகும்? துருவெல்லாம் போய் சுத்தமாயிரும். அதுல எதை போட்டாலும் சரி, தங்கத்தை நீங்க போடுங்க, சுத்தமாக்கிடும். இப்படி எந்த பொருளை போட்டாலும் சுத்தமாக ஆகும். அதுபோல நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நெருப்பை 3 முறை வலம் வருகின்றார். அப்படி திருமால் மகளான வள்ளியம்மையின் வலது திருவடியை பிடித்து அறிவஞ்சனையுடைய அரியன் மனம் போன்ற அம்மி மேல் முறைப்படி மிதிக்க செய்து மனவன்மை கொண்டு வானில் உயர்ந்த அருந்ததியை கயல்மீன் போலும் கண்களால் காணச் செய்து, இந்த அம்மி மிதிச்சு அருந்ததி எல்லாம் பாக்குறாங்க பாத்தீங்களா, அதில் வசிஷ்ட மாமுனிவரும் அருந்ததி மட்டும்தான் நீங்க பாப்பீங்க. ஏன்னா அவங்க கற்புக்கு கரசி யாருன்னா அருந்ததி. ஏன்னா மற்ற எல்லா முனிவர்களுமே பெண்களுக்கு மயங்கிட்டாங்க. ஆனா வசிஷ்ட மாமுனிவரும் அருந்ததி மற்றும் மனதால கூட யாருமே தீண்டல. அதனாலதான் அவங்கள பார்க்க சொல்றாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்க சொல்றாங்க. மற்ற எல்லா முனிவருமே பெண்களுக்கு மயங்கிட்டாங்க. வசிஷ்ட மாமுனிவரும் அருந்ததி மட்டும்தான் மனதால கூட யாரையும் தீண்டல. அதனாலதான் அவங்கள பார்க்க சொல்றாங்க. அவங்களுக்கு அப்படி திருமண சடங்கை காண்பதன் பொருட்டு பிரம்மன், திருமால், உருத்திரர், தேவர், தலைவனான இந்திரன், ஒப்பற்ற முனிவர்களும் இசைபாடும் கந்தர்வர்களும் மொய்த்தனர். உடனே எல்லாரும் எங்க சொல்லிட்டாங்க? திருமணத்துக்கு சொல்லுங்க. குளிரின் ஒளிகளும் முரசு ஒளிகளும் ஒலித்தன. தன்மை கற்பக தருக்கள் மேகங்களை போல் பூமலை பொழிந்தன. கந்த பெருமானும் மகிழ்ச்சி அடைந்தார். இப்ப எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. முருகப்பெருமானும் மிக்க மகிழ்ந்தார். ஏனென்றால் இப்ப வள்ளியமையே சாமி மனம் முடித்தார். ஏற்கனவே 2 பேரு, வள்ளியம்மையும் தேவியானையம்மையும். வள்ளியம்மையும் தேவியானையிலையும் சிறப்பாக விளங்கிய யாருன்னா தேவியானையம்மை. அவங்க எந்த ஆணவமும் கொள்ளாமல் இருந்தார்கள். ஆனால் வள்ளியம்மை எந்த நேரமும் இகழ்ந்து பேசிய காரணத்தினால், தேவியானையம்மையை இகழ்ந்து பேசிய காரணத்தினால் அவங்க எங்க வந்துட்டாங்க? பூலோகத்துல மான் வயிற்றில் பிறந்தார்கள். அப்ப அடுத்தவங்களை இகழ்ந்து பேசுனா கண்டிப்பா மிருகம் என்பதை மறந்துடக்கூடாது. அதனால யாரையும் என்ன செய்யக்கூடாது? இந்த போறா பாரு சும்மா போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க போட்டு படாத படுத்தி நம்ம உட்கார்ந்துருக்கோம்ல ஏதாவது பார்த்துட்டு போறாங்க பாரு அப்படின்னு சொல்றது, அடுத்தவங்களை பத்தி இகழ்வாக பேசுறது. அவங்க பாவம் மனம் நொந்து அவங்க வேற எதையோ சிந்திச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. நம்ம இவ்வளவு ஒரு ஆளு முழுசா உட்காந்துருக்கோம்ல, ஏதாவது பார்த்துட்டு போறாலாம் பாரு, கீழே குனிஞ்சுக்கிட்டே போறா அப்படிவாங்க. அவர் என்ன சொல்லுவாங்க? அது மற்றவர்களுக்கு தெரியாது. சரி, இப்படி மற்றவர்களை பற்றி இகழ்வாக பேசுவது, அடுத்தவங்களை பத்தி புகழ் சொல்லுவது, இதுக்கு பூராமே மறுபடியில விலங்கு கன்ஃபார்ம். அதனால இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது? இதுவரைக்கும் செஞ்சிருந்தாலும் இனிமேல் செய்யாம பார்த்துக்கணும். புரியுதா? இப்ப நம்ம சொல்லும் போது சில பேருக்கு மனசுக்குள்ள ஓடும், இனிமே நம்ம நிறைய தடவை இப்படி எல்லாம் பேசிட்டோமே, இனிமேல் நம்ம என்ன செய்வது, இதுல இருந்து தப்பிப்பதுக்கு என்ன வழி அப்படின்னா இனிமே பேசாம இருக்கணும். அவ்வளவுதான். இதுவரைக்கும் செய்த தவிர நம்ம மாத்திக்கிடணும். அவ்வளவுதான். மாத்திக்கலாம்ல. நம்ம செஞ்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? எத்தனையோ பிறவில செஞ்சிருப்போம். 1 பிறவி 2 பிறவி இல்ல, 7 கடல் மணலை அளவில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் அப்படிங்கிறது அன்னை நேரத்தில் 7 கடலோட மணல உட்கார்ந்து என்ன நினைச்சா கூட எண்ணிடலாம். நம்ம பிறவி எண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பாவம் செய்ய 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 பிறக்க ஒரு முடிவே இல்லாம 6 கோடி மாயா சக்திகள் தம் மாயைகள் தொடங்கின என்று கூறுவதற்கிணங்க ஒரு செகண்டுக்கு எத்தனையோ வினைகள், 6 கோடி மாயா சக்திகள் நம்மளை மயக்கிச்சுன்னா நம்ம எப்படி வினை செய்வோம்னு யோசிச்சு பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு நம்மளை மயக்கி கீழே தள்ளிடும். இதற்கு தப்பிப்பதற்கு ஒரே வழி, முருகனுடைய திருவடியை போய் நாம் பற்றி கொள்ள வேண்டும். முருகன் திருவடியை பற்றினோம்னா நமக்கு மாயை மயக்குமா? மாயை இறைவனை மயக்காது. அப்ப நம்மளை மயக்குமா? நம்ம அவரை சார்ந்ததான் நம்மளை மயக்குமா? மயக்காது. மாயை மயக்கவும் செய்யும் என்றே அப்படின்னு சித்தாந்தம் சொல்லுது. நம்ம ஈஸியா மயக்கிறோம். நம்ம ரொம்ப நமக்கு ரொம்ப கஷ்டமே படுத்தாது. ஈஸியா மயக்கிறோம் நம்மள. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்மளும் இருக்கும். நம்முடைய வினைப்பெண் அப்படிதான் இருக்கு. சாவி என்ன செய்வாரு? இப்படி வலையை இப்படி தூக்கி போடுவார் நம்ம முன்னாடி. ஈஸியா மாட்டிடுவோம் வலையில. ரொம்ப நேரம் ஆகாது. ஈஸியா என்ன செஞ்சோம், அந்த வினை தகுந்த மாதிரியே நம்மளுடைய செயல்கள் எல்லாம் போகும்.
நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம புத்தி எல்லாமே அப்படிதான் வேலை செய்யும். நான் எப்படிங்க இந்த புத்தி, எப்படி எனக்கு இந்த புத்தி போச்சு அப்படிம்பாங்க சில பேர். பார்த்திருக்கீங்களா? நான் நல்லா தானங்க இருந்தேன், நான் எப்படி இந்த மாதிரி புத்தி எனக்கு வேலை செஞ்சேன், நான் இப்படி இந்த காரியம் நான் எப்படி செஞ்சேன் அப்படிம்பாங்க. பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம வினை பயன் காரணமாக நம்மளுடைய புத்தி மாறி போய் நம்ம தவறான செயல்கள் எல்லாம் செய்வோம். அப்ப இதுல இருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி, முருகப்பெருமானுடைய திருவடியை பற்றினால் நாம அந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்ய மாட்டோம். சரி, அப்படி சொல்லி எல்லாரும் இப்ப எங்க வந்துட்டாங்க? சாமி பக்கத்துல வந்துட்டாங்க. வந்ததும் அழகிய மணமாலை புனையும் திருமணத்தை தரிசிக்க தேவர்களும் வந்திருந்த அனைவரும் தந்தம் நெடும்பதி சென்று சேர்ந்தனர். எல்லாரும் அவங்க நெடும்பதியாகிய பிரம்மா வந்து அவர் உலகத்துக்கு சத்தியலோகத்துக்கு போயிட்டாரு, விஷ்ணு வந்து அவருடைய உலகத்துக்கு வைகுண்டத்துக்கு போயிட்டாரு. இப்படி எல்லா தெய்வங்களும் எங்க அவங்க உலகத்துக்கு எல்லாம் நெடும்பதி சென்றாங்க. வேடுவர்கள் அனைவரும் சாபம் தெரிஞ்சு, இப்ப வேடுவர்களாக வந்து பிறந்தவர்கள் அத்தனை பேரும் எதுக்காகனா, அப்ப ஒரு பிறவி வருது அப்படின்னா நம்மளுடைய வினைப்பின் காரணமாகத்தான் பிறவி வருது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப இவர் கூட அந்த நம்பிராஜன் கூட எத்தனை வேடுவர்கள் கூட இருந்திருப்பாங்க. இப்ப வள்ளியம்மை இங்க வந்து பிறக்கும் போது எத்தனை பேர் அந்த வேடுவர்கள் வந்து பாதுகாத்திருப்பாங்க வள்ளியம்மைய. அப்ப உயர்ந்த பிறவியாக விளங்கக்கூடிய வள்ளியம்மையை அவர்கள் போற்றி பாதுகாத்த காரணத்தினால் அத்தனை வேடர்களுடைய சாபம் நீங்க பெற்று அவங்க நற்கதி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க வினைப்பயன் காரணமாக தான் இங்க வந்து வேடுவர்களாக பிறந்திருக்காங்க எல்லாருமே. காரணம் இல்லாம காரியம் கிடையாது. நம்ம சைவ சித்தாந்தம் சொல்ற கருத்து என்னன்னா, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இப்ப நீங்க சாதாரண நீங்க உங்க வீட்டுல நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்க, திடீர்னு உங்க பிள்ளை வந்து உங்களை ரொம்ப நாடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன நினைப்பீங்க? பாசம் நினைப்பீங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு ரொம்ப இல்லாம இன்னைக்கு நம்ம ரொம்ப கொஞ்சிறானே அப்படின்னு பார்த்தா நீங்க அவனுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வச்சிருப்பீங்க வீட்டுல. காரணம் இல்லாம அது ரொம்ப குறைவானே, எதுவும் தெரிஞ்சுக்கிட்டானா வீட்டுல இவனுக்கு பிடிச்ச பலகாரம் அன்னைக்கு வச்சிருப்பாங்க. அதனால இம்மா எவ்வாறு ரொம்ப கொஞ்சம் அந்த பிள்ளை வந்து என்ன காரணம்னா இதுதான். இதே மாதிரி நீங்க எதனாலும் எடுத்துக்கோங்க, உங்க குடும்பத்துல நீங்க யார வேணாலும் எடுத்துக்கோங்க, காரணம் இல்லாம ஒரு காரியம் நடக்காது. ஒருத்தவங்க ரொம்ப உங்ககிட்ட வந்து ஒட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட எதோ எதிர்பார்க்காங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்ப பிள்ளைகள்லாம் வந்து நம்ம திடீர்னு கடைசி அது வரைக்கும் பேசாத ஆளு அப்பா இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்பா இறந்துட்டாருங்கிற செய்தி அறிஞ்சது வேகமா வந்து அந்த பிள்ளை வந்து ஒட்டும். இனிமேலாவது நம்ம எல்லாம் ஒண்ணு இருப்போமா, ஏன்னா நம்ம அப்படி எல்லாம் புரிஞ்சுட்டோம், அப்பா போயிட்டாரு, இனிமே அந்த சொத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, வேற அந்த சொத்தை மட்டும் எனக்கு கொடுத்தா போதுமா, அந்த ஓரத்துல இருக்கு பாருங்க, அதை கொடுத்தா கூட போதும் எனக்கு. பாத்தீங்களா? காரணம் இல்லாம வந்து ஒட்ட மாட்டாங்க யாரா இருந்தாலும். இல்ல உனக்கு ஒன்றும் சொத்து கிடையாது, இது வரைக்கும் நீ என்ன பேசிட்டா இருந்த, நீ இனிமேல் பேச வேண்டாம், நீ இருந்துக்கோ அப்படின்னா பக்கத்துலயே வர மாட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? யாருமே காரணம் இல்லாம காரியத்தோடு இருக்க மாட்டார்கள். இது வந்து சைவ சித்தாந்தம் சொல்ற கருத்து. நீ எதை எடுத்துட்டாண்டி காரணம் இல்லாம காரியம். இப்ப நம்ம வந்து இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கோமா, இது வந்து காரியம். இதுக்கு காரணம் என்ன? இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கோம்ல, இதுக்கு காரணம் என்ன? வினைதான் காரணம். வினையின் காரணமாக பிறப்பெடுத்து வந்திருக்கோம். எது மூலமா இருக்கு? வினை காரணமாக இருக்கு. வினை இல்லைன்னா நமக்கு பிறப்பு வராது. அப்ப காரணம் இல்லாம காரியம் வராது. அப்ப வினை செஞ்சு வச்சிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு நமக்கு வந்திருக்கு. இதை எடுத்து ஊட்டுவோம் இறைவன். புரிஞ்சுச்சா? எதை எடுத்துட்டாலும் சரி. இப்ப நீங்க இந்த சொற்பொழி கேட்டு நீங்க வீட்டுக்கு போகும்போது யாராவது உங்ககிட்ட குழந்தை பேசுனாங்க அப்படின்னா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியது, ஏதோ நம்ம கிட்ட பிள்ளை எதிர்பார்க்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுச்சா? இது இல்லை, நீங்க எங்க வேணாலும் நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க, இதுதான் உண்மை. காரணம் இல்லாம காரியம் கிடையாது. சரி, அப்படி வேடுவர்கள்லாம் தந்தம் சாபங்களை தவிர்த்து கௌமார பவனம் எய்தினர். கௌமார பவனம் முருகப்பெருமானுடைய பவனத்தை எய்தார்கள். மின்போல் விழுறும் இடையுடைய வள்ளியம்மையும் விசாக பெருமானும் இன்பம் எய்தார். விசாக பெருமான் யாரு? முருகப்பெருமான் இன்பம் எய்து அவர்கள் எங்க போய் சென்றார்கள் என்றால், வானத்தில் கருவு உலாவுகின்ற சாரலையுடைய கந்த மாதனத்தில் புகழ் செந்திரம் பதியில். செந்திரம் பதினது திருச்செந்தூருக்கு வள்ளியம்மையோடு சாமி அங்க வர்றாரு, கந்த மாதன மலைக்கு வர்றாரு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கடலுக்கு பக்கத்துல கந்த மாதன மலை ஒன்று இருந்தது, இப்ப அது இல்ல. அந்த மலைக்கு யார் வந்தால்? முருகப்பெருமான் அங்கே வந்தார். எல்லா இடத்துலயும் முருகப்பெருமான் இருப்பாரு. அவர் திருச்செந்தூர்ல மலை இருக்குமோ இருக்காதா? இருந்தது, கந்த மாதன மலை இருந்தது. அதுதான் முருகப்பெருமான் வள்ளியம்மையோட வராரு. வந்ததும் அங்கே கரடிகை, பேரிகை, தாளம், காகலம், பதலை, பம்பை, முருடு, துந்துவி, அந்த இசை கருவிகள் எல்லாம்
வாசித்து தேவர்கள் எல்லாம் வானவர் குளிர்ந்த மலர் மாலை தூவினார்கள். முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு வந்து அந்த செய்தியை அறிந்து தேவர்கள் எல்லாம் அந்த பேரி எல்லாம் முழங்க, இதுல நிறைய நிசாலம் என்றால் இந்த தம்பட்டம் அடிப்பாங்க. அதுக்கு ஒரே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்காண்டா அப்படியாங்கல்ல, அதெல்லாம் வாத்தியமா இருந்திருக்கு முருகப்பெருமானுக்கு. தம்பட்டம், பேரிகை, அது ஒரு வகையான தோல் கருவி பேரிகை. அப்புறம் மத்தளம், அது ஒரு வகையான கருவி, மத்தளம் வாசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அது முழங்க மாணவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, பூமாலை பொழிந்து முருகப்பெருமானை வரவேற்றார்கள். எங்க செந்திலம்பதியில. இப்ப சாமி எங்க இருக்காரு? திருச்செந்தூருக்கு வந்திருக்காரு. திருமணம் முடிச்சு இங்க கூட்டு வந்துட்டாரு. திருமணம் எங்க நடந்தது? வள்ளியம்மை திருமணம் எங்க நடந்தது? வள்ளியம்மை திருமணம் எங்க நடந்தது? வள்ளிமலை திருத்தணியில தான் நடந்தது ரூல்ஸ் படி. ஆனா வள்ளிமலையில காதல் பண்ணியது வள்ளிமலையில. அந்த நிகழ்ச்சி நடந்தது காடு முழுவதுமே வள்ளிமலை. சாமி அந்த துரத்தி சென்றது, விநாயகர் பெருமான் யானை வடிவத்தில் வந்தது, அத்தனை வள்ளிமலையில. திருமணம் முடித்து திருத்தணியில. திருத்தணியில முடிச்சுட்டு நேரம் எங்க வர்றாரு? திருச்செந்தூருக்கு சாமி அழைத்து வருகின்றார். ஏன்னா இந்த நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, தேவயானையம்மை அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்றார். இப்ப வள்ளி திருமணம் இங்கே நடக்க இன்னொரு ஆள் யாரு? தேவயானை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சாமியை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கந்த பெருமான் திருமணத்தின் ஒரு விந்திய மலையில் சென்ற அந்நாள் முதல், அந்த நாளிலிருந்து முருகப்பெருமான் எப்ப அங்க போனாரோ அந்த நாள்ல இருந்து தேவயானையம்மை அங்கே தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அனங்கு கந்த மாதனத்தில் தவம், அந்த திருச்செந்தூர்ல தேவயானையம்மை கந்த மாதனத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். நெற்றிக்கண் நிகழ் அத்தேவியின் திருமுன்பு இந்திரனுக்கு அதிபராக திருமால் அதிபரும் துதிக்க சிவலிங்க வடிவம் கொண்டார். இப்ப அவருடைய தவத்துக்கு மெச்சி சாமி சிவலிங்க வடிவம் கொண்டு அவருக்கு காட்சி கொடுத்தார். யாருக்கு? தேவயானையம்மைக்கு. உண்மையிலே இந்த ரெண்டு பேருமே சிறந்தவங்க தான். யாரு? வள்ளியம்மையும் தேவயானையும் சிறந்தவங்க தான். ஆனா ரொம்ப பாத்தீங்கன்னா தேவயானையுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனாலதான் முதல் பாட்டிலேயே தேவயானைய சொல்றாரு, முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கு இறை சக்தி சரவண முக்திக்கொரு வித்து குருபரன் எனவோதும் சொல்ற காரணம் என்னன்னா, அதுல முதல் எடுத்து வந்து தேவயானையதான் சொல்றாரு. முத்தை போன்ற பற்களையுடைய தேவயானையம்மை முருகப்பெருமானுக்கு பணி செய்யும் போது அது புன்னகையோட பணி செய்தாராம். கோயில்ல பணி செய்யும் போது எப்படி பண்ணுவாங்களா? முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கு இறை சக்தி. அத்திக்கு இறை யாரு? அத்தியால வளர்க்கப்பட்டவர் யாரு? தேவயானையம்மை. முத்து போன்ற பற்களையுடைய தேவயானையம்மை முருகப்பெருமானுக்கு பணி செய்யும் போது புன்னகையோடு பணி செய்தார்கள். நாமளும் அப்படிதான் இருக்கணும். இறைவனுக்கு பணி செய்யும் போது எப்படி இருக்கணும்? விருப்பத்தோடு பணி செய்யணும், ஆர்வத்தோடு பணி செய்யணும், புன்னகையோடு பணி செய்யணும். வீட்டுல தொல்லை தாங்க முடியல, இங்க வந்தாலும் எழுதியாவது ரெண்டு வேலை செய்யணும் பார்த்தா இருக்கிறவங்க நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படியாங்கல்ல. அப்படி போய் செய்யக்கூடாது. பணி செய்யும் போது நம்ம வீட்டுல, அதாவது தொல்லையா நினைச்சு நம்ம இறை பணி செய்யக்கூடாது, விருப்பத்தோடு பணி செய்யணும். புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு பணிதான் செய்யும் போது மிகுந்து நமக்கு ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற அந்த உணர்வோடு நம்ம பணி செய்யணும். புன்னகையோடு பணி செய்யணும், முக மலர்ச்சியோடு பணி செய்யணும். முகத்தை கோபமாவே வைக்கக்கூடாது. பணி செய்யும் போது கோபமாவே வைக்கக்கூடாது. வேலை செஞ்சுட்டு போய் யாராவது வந்து உடல பேச வச்சு சொல்லுங்க, இப்படி வெட்டிக்கிட்டு நான் அடி நினைக்க பார்த்தேன். சொல்லுங்க அப்படின்னு வீட்டுல தாங்க முடியாம நான் இங்க வந்திருக்கேன், நீங்களும் வந்து என்ன ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வெட்டு அருவா அப்படின்னாங்க. மக்கள் ஆகி போச்சு. அப்படி அந்த ஓடி வந்துட்டேன் அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னா போனா அங்க போய் பேசுறதுக்காக போகக்கூடாது. இந்த வாரம் உலகாரம் பண்ணியிருக்கு வைத்தியநாத சாமி திருக்கோயில்ல. எதை பண்ணிட்டு? வருடாபிஷேகத்தை பண்ணிட்டு அத்தனை பேர் வந்து பணி செய்ய வேண்டும். எப்படியும் ஒரு 200 வராது எதிர்பார்க்கும். எல்லா குழுவையும் போட்டு வச்சிருக்கு. அதனால எல்லாரும் வந்து இப்படியாவது வருடாபிஷேகத்துக்கு நம்ம திருக்கோயில அப்படியா? ஒரு 1/2 மணி நேரம் அவங்க பிடிச்சிருங்க, நம்ம இங்க வச்சு பிடிச்சிட்டுருவோம். இல்ல சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி கொண்டு வர சொல்லிடுங்க. அவன் நைவேத்தியம் பண்ணி மட்டும் கொண்டு வர சொல்லிடுங்க. அது முடிஞ்சுதானே வரணும். எப்படி முடிக்க 1/2 மணி நேரம் ஆயிரும். அதை மட்டும் வச்சு நைவேத்தியம் பண்ணி முடிச்சிட சொல்லிடுங்க. நம்ம இங்க வச்சு நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம இங்க முடிச்சிருவோம்.
சார் சொல்லுங்க சார். அதெல்லாம் அவங்க பால் வச்சு நெருக்கி பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் சுண்டல்லாம் ரெடி ஆகல, இன்னும் வந்து அது ரொம்ப லேட் ஆயிரும். நம்ம கரெக்டா முடிக்கிறது கரெக்டா இருக்கும் சார். சரி, இப்படி அந்த நேரத்துல தேவயானை அம்மை என்ன செய்தார் என்று சொன்னால், நெற்றிக்க நிகழ தேவியின் திருமுன்பு இந்திரனுக்கு அதிபராக திருமால் அதிபரும் துதிக்க சிவலிங்க வடிவம் கொண்டார். சிவலிங்க வடிவம் கொண்டு இப்பயும் நீங்க முருகன் பூஜிக்கிற அந்த பஞ்சலிங்கம் பார்த்துருக்கீங்களா? திருச்செந்தூர்ல போயிருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? சிவலிங்கத்தை பார்த்தது இல்லையா? திருச்செந்தூர்ல முருகபுரனுக்கு பின்னாடி இப்ப வந்து பெரும்பாலும் விட மாட்டேங்கிறாங்க. முன்னாடி 5 ரூபா தான் டிக்கெட். அழகா உள்ள போய் அடியில முன்னாடி எல்லாம் போகும்போது ஒரு பூ பாக்கெட் வாங்கிட்டு போயிருங்க, உடச்சு வருவீங்க. இன்னும் எப்படி முருகபெருமான் ரசிச்சாலும் நம்மளும் அரிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பூ நிறைய வாங்கிட்டு போய் வேட்டராக்கி நாய் பாட்டுலாம் பாடி பின்னாடி சாமிக்கு பின்னாடி. அது அந்த சிவலிங்க வடிவம் வந்து யாருன்னு தேவயானை அம்மை வேண்ட அவருக்கு காட்சி கொடுத்த சிவலிங்கம். யாருக்கு? தேவயானை அம்மைக்கு காட்சி கொடுத்த சிவலிங்கம். அதை மறந்துடக்கூடாது. அதுதான் சொல்றாரு, சிவலிங்க வடிவம் கொண்டு அங்கே தேவயானியார் அடியன் மனத்திற்கு நிறைதரு நினைவுடைய அன்புடைய என் பதியின் திருவுள்ளத்தில் பொருந்தி எண்ணத்தையும் இறைவா நிறைவேற்றி அருள் செய்ய வேண்டும், என்னுடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு அந்த சிவலிங்கத்தை பார்த்து தேவயானை அம்மை கூறினார்கள். இப்ப ஓடுதல எனது இறைவனை உணர்ந்த வள்ளியாரும் அடியனும் ஒரு மனமாகி இருக்கும் செம்மையை அருள்க என்று பெரிதும் நினைத்து பிரார்த்திக்க குவிந்த குயங்களையுடைய தேவயானையார் திருமன் தூய லிங்கத்திற்கு திருநீலகண்ட பெருமான் வேதங்கள் போட்டு வெளிப்பட்டு இருந்தார். இப்ப முதல்ல சிவலிங்கம் மட்டும் காட்சி கொடுத்தார். இப்ப அனைவரும் துதிக்க நின்ற பெருமான் இப்பொழுது இந்த சிவலிங்கத்தில் இருந்து வெளிப்பட்டு தோன்றினார். வெளிப்படும் போது எப்படி வெளிப்படுவாரு? இப்ப சிவலிங்கத்துக்குள்ள ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிவலிங்கத்துக்குள்ள சிவபெருமான் எப்படி இருப்பார்? 5 திருமுகத்தோடு இருப்பார். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கின்ற 5 திருமுகத்தோடு 10 திருக்கரங்கள், அந்த 10 திருக்கரங்களையும் ஒரு ஆயுதங்களோடு இருப்பார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படி அந்த உருவத்தோடு இருந்து வெளிப்பட்டு தோன்றினார். யாருக்கு? தேவயானை அம்மைக்கு வேதங்கள் போட்டு வெளிப்பட்டு தோன்றினார். எல்லாம் எதுக்காக அப்படின்னா, இப்ப இந்த அம்மையார் வந்து என்ன சாமி கிட்ட வேண்டினார்கள் என்று சொன்னால் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 2 பேரும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாங்க இருவரும் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். வள்ளியும் தேவயானமையும் அவர் திருமணம் முடித்தாலும் நாங்கள் இருவரும் ஒருவரோடு இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சிவபெருமான்கிட்ட கேட்டாங்களாம். இத்தகைய பிரிவு இனியும் சேராதபடி நீ அருள் செய்ய வேண்டும். எப்படி? வள்ளி ஒரு பக்கம், தேவயானையம்மை ஒரு பக்கமும் இல்லாமல் இருவரும் ஒரு முருகப்பெருமானோடு இருந்து அருள் செய்ய வேண்டும் என்று சாமி கிட்ட அவர்கள் வேண்டினார். யார் வேணா? தேவயானம்மை சிவலிங்க மூர்த்தமாக விளங்கக்கூடிய சதாசிவ மூர்த்தியிடம் வேண்டினார். சிவலிங்க மூர்த்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாமிக்கு என்ன பேரு? சதாசிவ மூர்த்தி. அப்படி ஒவ்வொரு முகத்திலையும் 5 முகமா இருக்கும் தனியா. அது வந்து மகா சதாசிவ மூர்த்தி என்று பெயர். 25 முகம் இருந்தா மகா சதாசிவ மூர்த்தி, வெறும் 5 திருமுகம் இருந்தா அதுக்கு சதாசிவ மூர்த்தி. இப்ப சதாசிவ மூர்த்தி வடிவம் கொண்டு சிவபெருமான் வெளிப்பட்டு தோன்ற அம்மையார் பிரிவு இல்லாமல் நாங்கள் இருவரும் இனியும் பிரிவு நேராதபடி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சிவபெருமானிடம் விண்ணப்பித்தார். யார் விண்ணப்பித்தார்? தேவயானை விண்ணப்பித்தார். கையில எம்பெருமான் கந்த மாதத்தை லிங்க நடுவில் ஒளிபரப்பி எழுந்தருளிய திருவுருவை வெள்ளை யானையை உறுதியாக உடைய இந்திரகுமாரியான தேவயானையார் தரிசித்து வேகத்தை கண்ட மயில் போல் மகிழ்ந்தார். அப்படி சாமி சொன்னதுமே இவங்க ரொம்ப மகிழ்ந்தாங்க. சாமி காட்சி கொடுக்கறதே சாதாரணமா சாமி காட்சி கொடுக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான் யார்கிட்ட வெளிப்படையை காட்சி கொடுப்பாரா? அருந்தவம் புரியணும். சாமானியம் கிடைக்கிற ஆளு கிடையாது. சிவபெருமான் வந்து அருந்தவம் முடியணும். ஊசி நுனியில இருந்து தவம் செஞ்சாலும் சாமி காட்சி கொடுக்க மாட்டாரு. அன்பு ஒண்ணு இருந்தா போதும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை. அன்பு ஒண்ணு செஞ்சா ஈஸியா வெளிப்பட்டு தோன்றுவார். அன்பு இல்லாத பட்சத்துல நீங்க எவ்வளவுதான் தவம் செஞ்சாலும், நான் காட்டுல போய் தவம் இருக்கேன், மேட்டுல போய் தவம் இருக்கேன் அப்படின்னாலும் சாமி என்ன செய்ய மாட்டாரு? கொஞ்சம் கூட பார்க்க முடியாது. அன்பு ஒன்று இருந்தால் நொடி பொழுது வந்துருவாரு சிவபெருமான். அப்படி அந்த அன்புக்கு இறங்கி சிவபெருமான் வெளிப்பட்டு தோன்றி சிவலிங்கமாக இருந்து அதுக்கப்புறம் தன் உருவத்தையும் காண்பித்து தேவயானையம்மைக்கு அருள் செய்கின்றார் என்று சொன்னால் அந்த கருணையை நாம் என்னவென்று சொல்வது? அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி சிவபெருமான். காலையில கூட அந்த அலங்காரத்துல சொல்லிக்கிட்டு நான் முருகா நீ எப்படிப்பட்டது தெரியுமா? முருகா சொல்லிப்பா, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரா முருகபெருமான்.
அந்த சிவபெருமானுடைய மைந்தன் ஆற்றை, பனியை, இதழியை, தும்பையை, கீற்றை புனைந்த அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரன். நீ எப்பேற்பட்ட கிருபாகரன் தெரியுமா? சிவபெருமானுக்கே நீ மைந்தன். இந்த ஆற்றை வச்சிருக்காரு, பாம்பு அணிஞ்சிருக்காரு. பனியைன்னா பாம்பு, இந்த பாம்பு அணிஞ்சிருக்காரு. இந்த கொன்றை மலர் அணிஞ்சிருக்காரு. இதழில கொன்றை மலர், தும்பையில தும்பை மலர், இத்தனையும் சாத்தி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே நீ மைந்தன். அவர் எப்பேற்பட்ட கருணையாளர், நீ அவருடைய மைந்தன், நீ எப்பேற்பட்ட கிருபாகரன் அப்படின்னு. இப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அது அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கே மைந்தன்னா அவரே கருணை, கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அப்படின்னா நீ எப்பேற்பட்ட கருணை உடையவன் அப்படின்னு அந்த பாட்டுல அழகா சொல்லுவார். ஏன்னா 6 முகமும் கருணை, முகங்கள் 6 கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து உதித்தன 4 6 முகம் கருணையோடு இருக்கே சாமி, நீ எப்பேற்பட்ட கருணையாளர், எப்பேற்பட்ட கிருபாநிதி அப்படின்னு அருணைநாத பெருமான் அந்த பாடல சொல்லுது. அப்பேற்பட்ட கருணைமா கடல் முருகப்பெருமான். அப்ப முருகப்பெருமான் வந்து அருமுகச்சிவன்னே பேர். அப்ப சிவபெருமான் வேற இல்ல, முருகப்பெருமான் வேற இல்லைங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கணும். அப்ப சாமி எப்பேற்பட்ட கருணை உடையவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றேன். அம்மைக்கு திருவுள்ளத்தில் நினைத்த குறிப்பினை அமலர் நிறைவேற்ற அருளினார். இப்ப அவர் சொன்னதுக்கு என்ன கேட்டாங்களோ அதை அருளுவதற்கு சிவபெருமான் அருள் செய்ய ஆரம்பித்தார். அருளிய அம்மையும் தேவியான யாரும் உள்ளம் உவந்து வேறு திருக்கர சேர்ந்ததற்கு தந்தை என்றும் 4 உயிர்களுக்கெல்லாம் நாயகன் என்றும் காந்தல் மலர் திருக்கரத்தில் சூலம் ஏந்திய ஓயாள் மணாளன் என்றும் வாழ்ந்த இளையரா பேரன்பால் வணங்கி துதித்து இருந்தார். இப்படி இளையராத பேரன்பால் சிவலிங்கத்தை வணங்கி துதித்து தேவியான அம்மை நின்று கொண்டேன். எப்பவுமே சாமியை போற்றும் போது நம்ம இப்ப வழிபாட்டுலாம் நம்ம சிவபெருமானை போற்றும் போது இப்ப சிவ பூஜை பண்றவங்களுக்கு தெரியும், கடைசி நீங்க சாமி கிட்ட வேண்டுவதற்கு முன்னாடி சாமிக்கு நைவேத்தியம் ஊட்டி விட்டு நீங்க சாமியை அர்ச்சிக்கும் போது எல்லையில்லாத கருணையுடைய பெருமானே என்று நாம் அந்த அர்ச்சிக்கும் போது வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மேலாவையாள் என்னை கொண்டாய் போற்றி அர்ச்சிக்கும் போது தன்னை மறக்கணும். தன்னை மறந்து இறைவனுக்குள்ள உள்ள போகணும். அர்ச்சிக்கும் போது நம்ம எதையோ சிந்திச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அர்ச்சனை பண்ணக்கூடாது. என்ன முழுவதும் யார்கிட்ட இருக்கணும், சாமி கிட்ட. யாருக்கும் கிடைக்காத காண கிடைக்காத கடவுள் நமக்கு முன்னாடி இப்படி வெளிப்பட்டு தோன்றுகின்றாரே, இது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது, நமக்கு கிடைத்திருக்கின்றதே என்று விரும்பி நாம அந்த அர்ச்சனையை செய்யணும். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி அப்படி வேகமா செய்யக்கூடாது. நிதானமா அது மாதிரி ஜெபம் பண்ணும்போது வேகமா செய்யும். ஒரு எந்தெந்த இடத்துலலாம் நிதானம் செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஜெபம் பண்ணும்போது நிதானம் வேணும், அர்ச்சனை பண்ணும்போது நிதானம் வேணும், திருமுறை பாடும்போது நிதானம் வேணும். மற்ற நேரத்துல கிரியில் நீங்கள் வேகமாக செய்தாலும் கூட முக்கியமான இடத்துல நம்ம அதை நிதானமாக தான் செய்தாக வேண்டும். அப்படின்னா தான் நமக்கு கண்ணிலிருந்து உருக்கம் வரும். இல்லைன்னா உருக்கம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்ப தீட்சை எடுத்துதான் இப்ப ஒரு அடின்னு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். தீட்சை எடுத்தவர் பக்கத்துல இருக்காரு, தீட்சை எடுக்காதவர் இருக்காரு. ஆனா தீட்சை எடுக்காதவர் அப்படியே கசிஞ்சு கண்ணீரா வருது. தீட்சை எடுத்தவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரல, ஆனா தீட்சை எடுக்காது அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம் அடி, நீ அவங்ககிட்ட கேட்போமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். தனியா கூப்பிட்டேன், நீங்க தீட்சை எடுத்துட்டீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாமி சாமி அப்படின்னு அப்படியே அந்த அப்படி உருகுனாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாமி ஒண்ணுதான் தெரியும், எனக்கு தீட்சையும் தெரியாது ஒண்ணும் தெரியாது அப்படின்னாங்க. அப்ப கண்டிப்பா நீங்க தீட்சை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் அதுபடி நான் நடக்கிறேன் அப்படின்னு. அதுதான் சிறப்பு. தெரியாம வழிபாடு செஞ்சதுக்கு இப்படி கண்ணீர் வருதுன்னா, தெரிஞ்சு வழிபாடு செஞ்சாங்கன்னா அப்ப எவ்வளவு உருக்கம் வரும் பாருங்க. அந்த அளவுக்கு சாமி அந்த உயிரை ஆட்கொண்டிருக்காரு பாத்துக்கோங்க. என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு தன்னை மறக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆனந்தம். முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். தாய் தன் மணாளனோடு கட்டிய சுகத்தை சொல்லுமாறு எங்கனே அப்படிங்கிறாரு திருமலர். தாய் போய் தன் மணாளனோட கட்டிய சுகத்தை போய் இப்ப மகத்தை போய் சொல்ல முடியுமா? அது எவ்வளவு சொல்ல முடியாது யாருக்கும். அது மாதிரி சிவபெருமானுடைய அந்த பேரின்பத்தை வெளியில சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பேரின்பம் சிவபெருமான் கொடுக்கின்ற இன்பம். அதுதான் அந்த பாட்டுல திருமூலர் சொல்றார். அப்படிப்பட்ட கருணையாளர், அப்பேற்பட்ட பேரின்பத்தை தரக்கூடியவர் பெருமான் என்று இந்த பாட்டுல சொல்ற.
பேர்பட்ட கருணாமூர்த்தி. அதனால அன்பு செய்தால் சாமி வெளிப்பட்டு தோன்றுவார். அன்பு இல்லாத இடத்துல சாமி எப்பேற்பட்ட அருந்தவம் செய்தாலும் சாமி காட்சி கொடுக்குறார். இது அவங்களுக்கு அப்படி வள்ளி தேவி அணையம்மையாருடைய தவத்திற்கு இணங்கி சிவலிங்கம் சிவலிங்கமாக வெளிப்பட்டு அதுக்கப்புறம் தன் உருவத்தையும் காண்பித்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. யாருடைய அன்பு குடிக்கலையா? சரிங்களா? இப்ப ராவணனுக்கு கூட சாமி காட்சி கொடுக்கல. ஆனா அவருடைய மனைவி மண்டோதரிக்கு காட்சி கொடுத்தார். ஏன்னா அந்த மனைவியுடைய அன்பு அந்த அந்த அளவுக்கு இருந்து யாருக்கு எப்ப அருள் செய்வாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சிவபெருமான் என்னடா திடீர்னு அரக்கர்களுக்கெல்லாம் இப்படி அருள் செய்யறாரு அப்படின்னு தேவர்களே பயப்படுவாங்களாம், அஞ்சுவாங்களாம். வாங்க சார் பின்னாடி உட்காந்துட்டீங்க சார். ஏன்னா தேவர்கள்லாம் பார்ப்பாங்க, என்ன சாமி இப்படி பண்ணிட்டாரு, அரக்கர்களுக்கு அப்படி அருள் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா யாருக்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஒரு ஆளை சாதாரண நினைப்போம், இவங்கெல்லாம் எங்க கோயிலுக்கு வர போறாங்க, இவங்கெல்லாம் அப்படிமா. ஆனா அவங்க பார்த்த தினசரி கோயிலுக்கு போய்கிட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியாது. அதனால யாரையும் நம்ம சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கிட்ட சொல்றாரு, இவங்கெல்லாம் கோயிலுக்கு போற மாதிரியே தெரியல அப்படின்னு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இன்னொரு ஆளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க நம்ம கிட்ட. அப்படின்னு சொன்னேன், நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க கோயிலுக்கு போகாத நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். பார்த்தாலே தெரியுதுல, டெய்லி குளிக்கிறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சாயங்காலம் ஆயிடுச்சுன்னு எப்படி கோயில்ல இருக்காங்கன்னு ஒரு நாள் நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுபடி ஒரு நாள் சாயங்காலம் கரெக்டா அவங்களும் வந்தாங்க. இந்த அம்மாவும் வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள காட்டினேன். இப்ப புரியுதா? இனிமே யாரையுமே என்ன செய்யாதீங்க, பார்க்காம தீர விசாரிப்பதே மெய்ன்னு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? எதையுமே காதால கேட்டு யாரையும் என்ன செய்யக்கூடாது, குற்றம் தீர விசாரிப்பதே மெய்ன்னு இருக்காங்க. அப்படிதான் தீர விசாரிக்காம தண்டனை கொடுத்தாரு பட்டினத்தாருக்கு பத்திரகிரியார். என்னென்ன விசாரிக்காம அந்த ராஜ சுபயோகத்துல இருந்துகிட்டு கழுகுமரத்துல ஏத்திரு அப்படின்ட்டாரு ஈஸியா. நகையை திருடிட்டாங்களா, போய் கழுகுமரத்துல ஏத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரு ஞானின்னு தெரியாம. அதுக்கப்புறம் அவர் அந்த கழுகுமரத்துக்கு முன்னாடி போய் நின்று, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே நின் செயலை என்று உணரப்பெற்றேன், இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதும் ஒன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனவே வந்து மூன்றதுவே என்னது கழுகுமரம் பத்தி இருந்தது. இதை கேள்விப்பட்டு பத்திரிகையாளர் ஓடி வராரு. சாமி நான் தெரியாம தீர்ப்பு வழங்கிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு திருவடியில விழுந்து அழுகிறாரு. இதை எப்படியாவது சிஷியராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அழுகிறாரு. பட்டத்தரை பார்த்து, நான் அறியாம நான் செஞ்சுட்டேன், என்னை அறியாத செய்த பிழையை மன்னித்து எனக்கு அருள் செய்ய வேண்டும், என்னை சிஷியராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னதும். அப்ப நீ ஒரு பக்கம் போப்பா, நான் ஒரு பக்கம், எங்க நம்ம சந்திக்கிறோமோ அங்க நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரமா இவரு வழிபாடு செய்ய, அவர் ஒரு பக்கம் வழிபாடு செஞ்சு திருவிடைமருதூர்ல வந்து சந்திக்கிறாங்க. இவர் ஒரு கீழ்லையும் அவர் மேலேயும் இருந்து தவம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும். அப்ப சாமி எந்த நேரத்தில் ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பார் புகில் அளவில் கிளர்க்க வேண்டாம் அப்படின்னாரு ஞானசம்பந்தர். அதனால யாரையும் நம்ம அளவிட்டு இவங்க அன்பு குறையா இருக்காங்க அப்படின்னு நம்ம அறிவை கொண்டு என்ன செய்ய முடியாது. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அன்பில் இருப்பாங்க. யாரையுமே நம்ம குற்றம் கூற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்ம ஒழுங்கா வழிபாடு செய்யறோமா அதை மட்டும் பாருங்க. நம்ம தினசரி திருக்கோயிலுக்கு போறோமா அதை பாருங்க. நம்ம இன்னைக்கு ஒரு நாள் போலன்னா நம்ம மனசு கடந்து பதறணும். ஒரு நாள் திருக்கோயிலுக்கு போலன்னா நமக்கு உடம்பு என்ன ஆகணும், பதறணும். ஒரு நாள் சிவபுண்ணியம் போயிடுச்சேன்னு வருத்தப்படணும். ஒரு நாள் திருப்பணி செய்ய முடியலன்னா இன்னைக்கு இன்னைக்கு திருப்பணி செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னு கதறணும். ஆனா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. போக முடியாத சூழ்நிலைக்கு மனசுக்குள் இருந்து அந்த பணியை நாம் செய்ய வேண்டும். நீ வெளியூருக்கு போறீங்க, அந்த பணியை நீங்க மனதுக்குள் செஞ்சு அந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. இன்னைக்கு திருக்கோயிலுக்கு நம்ம காலையில போறோம், முன்னாடி விநாயகர் பெருமான வழிபாடு செய்யறோம், முருகப்பெருமான வழிபாடு செய்யறோம், உள்ள போறோம், கொடிமரத்துக்குள்ள போறோம், முன்னாடி அதிகார நந்திய பெருமான பாக்குறோம், 67 சாமி சன்னதி போறோம், அம்பாள் சன்னதி போறோம், 63 நாயன்மார்களை சுத்தி வரோம். இப்படி உட்கார்ந்து சிந்தனை பண்ணணும். எப்படி நீங்க திருக்கோயில் போறீங்க, வர முடியாத பட்சத்துக்கு உட்கார்ந்து அந்த வழிபாட்டை நீங்கள் அகத்துக்குள் சென்றால் அந்த புண்ணியத்தை சிவபெருமான் எழுதி இல்லைன்னா எழுத மாட்டார். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு அந்த நேரத்துல ஞாபகம் வரணும், அதுதான் சிறப்பு. ஆனா நம்ம என்ன நினைப்போம், அந்த சுபயோகத்துல நம்ம அதை மறந்துடுவோம். எங்கேயாவது போற அவசரத்துல நம்ம அந்த அகத்துல உட்காந்து சிந்திக்கிறத மறந்துடுவோம். அப்படி மறக்கக்கூடாது. அதை தொடர்ந்து செஞ்சா அந்த புண்ணியத்தை சிவபெருமான் உங்களுக்கு தந்து அறிவார். புரிஞ்சுச்சா?
அப்படி முப்புறம் எரித்த மூர்த்தியை இப்படி அர்ச்சிக்கிறாங்க. யார? சிவலிங்கத்தை வந்து யார் அர்ச்சிக்கிறா? தேவி ஆலயமே அர்ச்சிக்கிறாங்க. மாமனாராக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை. இப்ப மாமனார் யாரு? லிங்கத்தில் நீர் அண்டங்களில் உள்ள வீடுகள் அனைத்தையும் நேரை பேரொருளால் காப்பாற்றி தலைத்த திருவுள்ளத்துடன் சிவஞானம் ஆகிய குளிர்ந்த திருவருளை பாலித்தல் வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டாங்க. இதுதான் முக்கியமான வழிபாடு. வழிபாட்டிலே முக்கியமானது என்னன்னா, சாமி கிட்ட நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்களை பத்தி எனக்கு இருக்கு கவலை அப்படின்னு அவங்களுக்கு எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பது என்று வேறென்றும் நினைந்தறிய பராபரமே அப்படின்னு தாய்மான சாமிகள் சொல்வதற்கு என்னங்க, வழிபாட்டுல உட்கார்ந்தா எல்லா உயிர்களுக்காகவும் கேட்கணும், நமக்காக மட்டும் என்ன செய்யக்கூடாது. என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளைங்க காலகட்டத்துல வேலைக்கு போகணும், என் பிள்ளைங்க நல்லபடியா சாப்பிடணும், என் பிள்ளைகளுக்கு கஞ்சி ஊத்து, நிறைய வீட்டுல நிறைய பேர் அதுதான் வழிபாடு பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அடியார்களாகிய நாம எல்லா உயிர்களுக்காகவும் வேண்ட வேண்டும். நமக்காக மட்டும் என்ன செய்யக்கூடாது. எவ்வுயிரும் காக்க ஒரு ஈசன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாமும் ஒருவர் அல்லவோ. எல்லா உயிருக்கும் கேட்டோம்னா அந்த உயிரில் நாமும் ஒரு உயிரா இல்லையா? அப்ப சாமி நமக்கு அருள் செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயமா. என்னைக்கு நீங்க பிற உயிருக்காக கேட்கறீங்களோ அன்னைக்கு உங்க உயிரை சேருமோன்னு அப்படி விட்டு பார்ப்பாரு. என்னைக்கு நீங்க தனக்காக கேட்கறீங்களோ உங்களை மட்டும் மறந்துடுவாரு, மொத்த எல்லாத்தையும் பார்ப்பாரு. அதனால என்னைக்குமே எல்லா உயிருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்றுதான் நம்ம கேட்கணும். எல்லா அருளாளர்களும் அதான் கேட்கிறாங்க. இப்ப வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க. என்ன சொன்னாரு? குறைவில்லாத மக்கள் சொன்னாரா? மக்கள் சொல்லியிருந்திருக்கான். ஆனா அந்த இடத்துல என்ன சொன்னாரு? குறைவில்லாத உயிர்கள்னா எதை குறிக்கும்? புல் பூண்டு முதற்கொண்டு குறிக்கும். எல்லாமே உயிர்கள் தான். எண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. உயிர்களுடைய எண்ணிக்கை வந்து எண்ண முடியாது, எண்ணில்லாத உயிர்கள். யாராலும் எண்ண முடியாது உயிர்கள் அவ்வளவு எண்ணிக்கை. எத்தனையோ கோடி அண்டங்கள் உயிர் வாழுது. 224 புவனங்கள். அது குறிப்பிட்டு சொல்வது 224 புவனங்கள். அந்த 224 புவனங்களையும் ஒவ்வொரு புவனங்களையும் எத்தனையோ கோடி அண்டங்கள். அந்த எத்தனையோ கோடி அண்டங்களையும் ஒவ்வொரு அண்டங்களிலும் எத்தனையோ உயிர்கள் வாழுது. அதுல நாமும் இந்த உலகத்துல இங்க நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல அதல விதல சுதல தராதல மகாதல ரசாதல பாதாள உலகத்துல உயிர்கள் வசிக்குது. அதுக்கும் சாமி அருள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. கண்ணுக்குரிய தேருக்கும் சாமி அருள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இப்படி எல்லா உயிர்களுக்கும் அருள் பாலிக்கின்ற கடவுள் எவ்வளவு பெரிய கருணையுடைய யோசிச்சு பாருங்க. அதுதான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான். அது எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்வதற்கு தயாரா இருக்காரு. எல்லா உயிருக்கும் அருள் செய்வாரு. அவர் யாரையும் பாரபட்சம் பார்க்கறதே கிடையாது. இவன் நல்லவன் தீவன் பாக்குறது கிடையாது. அவருடைய அருள் வந்து ஒன்னோட இருக்கும். நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, அருள் எப்படி இருக்கும்? நல்லா டெய்லி திருக்கோயிலுக்கு வரான். ஐயோ உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அருளை உனக்கு நிறைய கொடுக்க அப்படின்னு கொடுப்பாரா சாமி? அப்படி கொடுத்தா அவர் கடவுளே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவர் ரொம்ப நல்ல வழிபாடு செய்யறான் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாருன்னா அவர் கடவுள் கிடையாது. கெட்டவனுக்கும் அருள் செய்யணும், அதுதான் கடவுளுடைய தன்மை. புரியுது? அவங்களுக்கு சூரபத்துவனுக்கும் அருள் செஞ்சார் முருகப்பெருமான், அதுதான் கடவுளுடைய தன்மை. இப்ப மற்ற சாமியில பாத்தீங்கன்னா கம்சனை கண்ணன் கொன்றான் அப்படின்னு வரும். மற்ற சாமி எல்லாம் மற்ற அசுரர்கள் கொண்டான்னு வரும். ஆனா சிவபெருமானை முருகப்பெருமானை நீங்க சொல்லும் போது அசுரர்களுக்கு அருள் செய்தால்தான் வறுமையுடைய முருகபெருமான் சூரபத்மன் என்ன செய்யாரு? வேலும் மயிலுமாக, சேவலும் மயிலுமாக ஆக்கினார். சிவபெருமான் எந்த முப்புறம் அளிக்கும் போது அந்த 3 முனிவர்களுக்கு அருள் செய்தார். அவர் எந்த அசுரனையும் இருக்கும். அதுவரை தச்சனையும் எச்சனையும் தலையெடுத்து தேவர்களும் தொக்கன வந்து அவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி தொக்கன வந்து அவர் தம்மை தொலைத்தவருடைய அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கும் மிகைத்தலை மற்ற அருளினன் தான் சாமி. அந்த தலையை எடுத்துட்டு ஆட்டுத்தலையை தான் பொறுத்தினார் சாமி. ஏன்னா அவனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக, அவர் திருகட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப இகழ்ச்சியா பேசிட்டான்னு சொல்லி சாமி என்ன செய்யல, அவனை விட்டுறல, அவனுக்கு அருள் தான் செஞ்சார். அருள் செய்வதுதான் இறைவனுடைய நோக்கமே தவிர, அவன் திருந்த வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கமே தவிர, அழிக்க வேண்டும் என்பது விருப்பம் இறைவனுக்கு கிடையாது. சாதாரண இந்த கவர்மெண்ட்டுக்கே என்ன ஒரு சிறப்பு பாருங்க. திருந்துறதுக்கு 14 வருஷம் ஜெயில போடுறாங்க. அந்த 14 வருஷத்துக்குள்ள அவன் திருந்திட்டானா, நல்ல திருந்தி ஒழுக்கமா இருந்தான்னா என்ன செய்யறாங்க? உடனே விடுதலை பண்ணிடுறாங்க. காந்தி ஜெயந்தி ஒரு முக்கியமான நாடுகள்ல நல்ல அவருடைய நற்குணம் அறிந்து என்ன செஞ்சாங்க? விடுதலை பண்ணிடுறாங்க. அப்ப சாமி எவ்வளவு கருணை யோசிச்சு பாருங்க. நல்ல ஒழுக்கமாக இருந்தால், அடியார்களோடு இறங்கி இருந்தால் நம்மையும் என்ன செய்வாரு? சாமி நம்மை கரையேற்றுவார். அதான் நம்மளுடைய எண்ணம் முழுவதும் யார்கிட்ட இருக்கணும்? சாமிகிட்ட மட்டுமே இருக்கணும். சரி, அப்படி சிவஞானம் எல்லா உயிர்களுக்குமாக நாம் வேண்ட வேண்டும். இறைவன் நாம் வேண்டும்போது எப்படி வேண்டணும்? எல்லா உயிர்களுக்காகவும் வேண்டணும். அப்படி எல்லா உயிர்களும் சிறப்பிட்டு விளங்க வேண்டும் என்று தேவி அணையம்மை சிவபெருமானை பாற்றி வேண்டினார்கள்.
நெற்றிக்கண்ணரான ஒப்பில்லாத பெருமான் அவ்விண்ணப்பத்தை திருச்செவி ஏற்று தேவேந்திரன் என்ற பெண்மையின் அமுது போல்பவளை மனம் வருந்தலை விட்டுவிடு. நீ மனம் வருந்தாதமா பண்ண நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அவருக்கு கூறினார். யாருக்கு? தேவையான நீ நினைத்தவர்களை நினைத்தபடியே யாம் நிறைவேற்றி வைப்போம், நம்முடைய நிச்சயமான ஆங்கி என்று அருளினார் சிவபெருமான். அருளி முடிச்சது பொன்னம்பலத்தில் கொன்றை தேன் துளிக்க எடுத்த திருவடி கொண்டு திரு நித்தம் செய்யும் அழகிய பாத ஆடலரசர் சந்தன மரங்கள் மிகுந்து கந்தர மாத மலையில் எவரும் வழிபடும் பொருட்டு சூரியனும் பிரம்மனும் இருக்கும் கற்பம் முழுவதும் நீக்கமின்றி இங்கு நிறைந்து நிற்போம் என்று அது. எப்பயுமே சாமி எங்க நிறைஞ்சு இருக்காருன்னா திருச்செந்தூர்ல சிவபெருமான் எப்பயுமே வீட்டு இருக்காராம். நம்ம முருகப்பெருமான் தான் நினைச்சுட்டு இருக்கோம். அந்த சாமி தேவியானைமைக்கு வெளிப்பட்டு தோன்றி எப்பொழுதுமே இந்த கந்த மாதன மலையில் நாம் நிறைந்திருப்போம் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? இப்ப அந்த கந்த மாதன மலை எங்க இருக்கு கேக்கீங்களா? இல்ல நம்ம கண்ணுக்கான தெரியாம இருக்கலாம், ஆனா அங்க மலை இருக்கு. திருச்செந்தூர்ல மலை கந்த மாதன மலை இருக்கு. இப்ப தெரியாம இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அப்ப அந்த காலத்துல வந்து கந்த மாதன மலை இருக்கு. இப்ப இன்னொன்னுன்னா, இப்ப சூரபத்மன் இருக்கும்போது திருச்செந்தூருக்கு பக்கத்துலதான் அவருடைய வீர மகேந்திரபுரம் இருந்தது. இப்ப அந்த வீர மகேந்திரபுரம் எங்க போச்சு? அத்தனை கடலுக்குள்ள இருக்கு, கடலுக்குள்ள இருக்கு. இப்ப அந்த வீர மகேந்திரபுரமும் இல்ல, சூரபத்மன் இருக்கிற இடமே இப்ப இல்ல. அத்தனையும் அந்த வீர மகேந்திரம் முழுவதும் கடலுக்குள்ள இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப சில இதெல்லாம் நமக்கு வெளிப்பட்டு தோன்றாது. சாமி எப்ப அவர் காட்டணும் முடிவு பண்றாரோ அப்போ அது வெளிப்பட்டு தோன்றும். இப்ப சகசலிங்கேஸ்வரர் ரொம்ப நாளா உள்ளே இருந்தாரு, இப்ப திடீர்னு சாமி வெளிப்பட்டு தோன்றாரா? அப்ப சாமி எப்ப தன்னை காட்ட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அப்பதான் வெளிப்பட்டு தோன்றுவாரு. அது வரைக்கும் சாமி தன்னை காட்ட மாட்டார். புரிஞ்சுச்சா? புரியுதா? அப்ப எப்ப அதை வெளிப்பட்டு தோன்ற வேண்டும் என்பது கூட சாமியுடைய விருப்பத்தை பொறுத்துதான் இருக்க ஒழிய நம்ம கீழே எதுவுமே கிடையாது. அப்படி கற்பம் முழுதும் எல்லா கற்பமும் சாமி அங்கே நிறைந்து விளங்குகின்றான். எங்க? திருச்செந்தூர்ல சந்தன மரங்கள் மிகுந்த கந்தர மாதன வழியில் எவரும் வழிபடும் பொருட்டு சூரியனும் பிரம்மனும் இருக்கும் கற்பம் முழுவதும் நீக்கமின்றி இங்கு நாம் நிறைந்து நிற்போம் என்று சிவபெருமான் கூறினார். யார்கிட்ட? தேவியானையம்மையிடம். இங்க நாம் எப்பொழுதும் நிறைந்து விளங்குவோம். பெருங்கருணை லிங்கத்துள் பெருமான் திருவுள்ளம் கறந்தார். தேவியானையம்மை மறுபடியும் வணங்கி நிற்கும் பொழுது தேர்மறை ஏறிய மான் தந்த மகளான வள்ளியம்மையும் குமாரசுவாமியும் வேர்மலை போல் உயர்ந்த கந்த மாதன மலையில் வந்து சேர்ந்தார்கள். இப்ப இவங்க ரெண்டு திருமணம் முடிச்சு வேற எங்க வராங்க? திருச்செந்தூர்ல வராங்க. இந்த நேரத்துல தேவியானையம்மை சிவபெருமானிடம் வழிபாடு செய்து சிவலிங்கம் வெளிப்பட்டு அதுக்குள்ள இருந்து சாமி மூர்த்தம் வெளிப்பட்டு இவங்க இந்த குறைகள் எல்லாம் சொல்லி 2 பேரும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னதும் இந்த இடத்துல இப்ப முருகப்பெருமானும் வந்து சேர்றாரு. இப்ப 3 பேருமே இருக்காங்க. இப்ப வள்ளியம்மை இருக்காங்க, தேவியானையம்மை இருக்காங்க, முருகப்பெருமானும் இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல சிவபெருமான் அங்கே நிறைந்து அப்படின்னு சொல்றாரு. புனித மான் தந்த பூங்கொடியான வள்ளியம்மையும் செவ்விய வேலை ஏந்திய ஒப்பற்ற குமரனும் பொன்தேரில் விருப்பமுடன் வருதலை நோக்கி தேவியானையம்மையார் களிப்பு மிகுந்து பணியுடன் எதிர்கொண்டு செவ்விய கைகுவித்து அருளால் பொலியும் கருணை மலையால் கச்சிருக்கு. உடனே அப்பயும் பாருங்க, வேகமா வந்து முருகப்பெருமானுடைய திருவடிய அப்படி பாதம் விளக்கினாருன்னா தேவியானையம்மை. சாமி வந்து இறங்குனதுமே பொற்பாதத்தை விளக்கினாருன்னா தேவியானை. அதுவும் மனசுல களிப்பு, பூரிப்பு. சாமியை பார்த்த முருகப்பெருமானை பார்த்த அந்த மகிழ்ச்சியோடு, எல்லையில்லாத மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் வள்ளியம்மை, தேவியானையம்மை. செலுத்தி இருந்த தேர்வை வள்ளியம்மை திருக்கையால் வழக்கரத்தை பிடித்து கந்த பெருமான் இடக்கரத்தை பற்றி எடுத்தார். இப்ப 2 பேரும் வரும்போது இடது கரையா யாரும் எடுத்தாங்கன்னா தேவியானையம்மை இடது பக்கமாகவும் வலது பக்கம் வள்ளியம்மையாரையும் வைத்தார். இப்ப இப்ப முருகப்பெருமான் படத்தை பார்த்துருக்கீங்களா? முருகப்பெருமான் படம் நான் நல்லா பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற கேட்டுங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. வலது பக்கம் யார் இருக்கா? ஒரு நிமிஷம் நான் யோசிக்கிறேன். அப்படின்னா வலது பக்கம் எப்பயுமே வலது அப்படின்னாலே வள்ளியம்மைன்னு மனசுல வச்சுக்கோங்க, இடது அப்படின்னாலே தேவியானையம்மை. 3 பேரும் என்ன சக்தி அப்படின்னா வள்ளியம்மை இச்சாசக்தி, தேவியானையம்மை கிரியாசக்தி, நடுவில் உள்ள வேல் வந்து முருகப்பெருமானுக்கு வேல் எந்த கரத்தில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? முருகப்பெருமான் படத்தை பார்த்துருக்கீங்களா? இப்ப நீங்க சொற்பொழிவுல சொன்னதுக்கு அப்புறம் தாங்க ஒண்ணா யோசிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றது. கையில இருக்காது, கையில எப்பயுமே இருக்காது. முருகப்பெருமான் கையில வேலை இருக்காது, அது நெஞ்சிலதான் இருக்கும். எப்பயுமே நீங்க எந்த படத்துல பாருங்க, நெஞ்சிலதான் மார்புலதான். ஏன்னா ஞானம் எப்பயுமே அவரோட தங்கி இருக்குது. புரியுதா உங்களுக்கு?
புதுசால சாமி ஞானத்தெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, கையில வச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாரு. அவர் எப்பயுமே ஞானம் அவரோட தங்கி அது நெஞ்சில தான் இருக்கும். இப்பயும் நீங்க முருகன் படத்தை ஏதாவது ஒண்ணு பாருங்க, இருந்த காமிங்க சார். இப்ப காமிப்பாங்க சிவா பாருங்க, முருகன் படத்தை ஒண்ணு எடுங்க சார். வேலை எங்க இருக்குன்னு மட்டும் பாருங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் படத்தை பாருங்களேன். வேலு கையில ஏதோ தாமரை மலர் வச்சிருப்பாரு, பாத்துருக்கீங்களா? வேலை வந்து நெஞ்சில இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் படத்தை எடுங்க சார், இதுல நெட்ல விட அடிச்சிருக்கீங்க என்ன தெரியுங்களா? அந்த பாருங்க, வேல் வந்து நெஞ்சில இருக்கும், பாத்தீங்களா? வேல் எங்க இருக்கு? கையில என்ன வச்சிருக்காரு? இல்ல கையில வச்சிருக்க மாதிரி ஒரு கையில இல்ல, நெஞ்சில தான் இருக்கு. கையில வந்து இந்த இது மாதிரி வச்சிருப்பாரு, கண்டை வச்சிருப்பாரு. ரெண்டாவது இல்லைன்னா குடிசாவி வச்சிருப்பாரு. இல்லைன்னா இது தப்பு, இது போடக்கூடாது, கையில வச்சிருக்க மாதிரி போடக்கூடாது. இது கரெக்டான, இது கரெக்டான படம். நெஞ்சில சாத்தின மாதிரி தான் இருக்கும். கையில வந்து தண்டை வச்சிருப்பாரு. அது மாதிரி இந்த கையில இன்னொரு படம் இருக்கும், கையில தாமரை மலர் வச்சிருந்த மாதிரி இருக்கும். அதுதான் உண்மையான திருச்செந்தூர் படம்னாலே அதுதான், கையில தாமரை மலரோடு இருக்கும். இந்த பாத்தீங்களா? இந்த இதுல பாருங்க, கையில தாமரை மலர் வச்சிருப்பாரு, நெஞ்சில வந்து குட்டி. நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து பாத்துக்கோங்க. அது சிவபூஜா மூர்த்தின்னு பேரு. திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு என்ன பேரு? சிவபூஜா மூர்த்தி. சிவபூஜை செய்த கோலத்தோடு இருக்கின்ற அந்த மூர்த்தத்துக்கு தான் திருச்செந்தூருடைய முருகப்பெருமானுடைய அந்த வடிவம். அந்த சூரபத்மன் சேவலும் அறிவுமாக்கி வெற்றி வாகை சூடி திருச்செந்தூரில் அமர்ந்து அங்கே சிவபூஜை செய்த அந்த தன்னுடைய வேலினால் தான் அந்த நாளிக்கடை இருக்கிறீங்களா, அது யாரு உருவாக்குறது? எப்பயுமே நீங்க தண்ணி எடுக்க வந்துகிட்டே இருக்கும், அப்படியே இருக்கும் நாளிக்கடத்துல, பாத்துக்கீங்களா? அது முருகப்பெருமான் உருவாக்கியதுதான். அதற்கு சிவபூஜையை செய்யறாரு சாமி, சிவபூஜைக்கு உதவியது. அப்படி ஒவ்வொரு மலராக அர்ச்சிக்கும் போது, கடைசி மலரை அர்ச்சிக்கும் போது தேவர்கள் எல்லாம் முருகா என்று அழைத்தார்கள். அப்படி அழைக்கும் போது சாமி அப்படி திரும்பி கோலம் தான் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோலம். முருகா என்றதோ தரமோ அடியார் முடிவேல் இணைத்தால் அருள்வோனே. யாரு அந்த தாவடியேற்றும் மயிலிலும் தேவர் தலையிலும் அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றாருல கந்தர் அலங்காரத்துல, ஏன் தேவர் தலையில அப்படின்னா தேவர்கள் என்ன சொன்னாங்களாம்? முருகா என்று அழைத்தார்கள். அப்படி அழைத்ததுனால தேவனுடைய எல்லா தலையிலும் யாரு இருந்தா? முருகனுடைய திருவடி விளங்கி தோன்றியது அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா முருகா நீங்க சொன்னாலும் உங்க தலையில யார் இருப்பா? முருகனுடைய திருவடி விளங்கி தோன்றும். முருகா என்றதோ தரமோ அடியார் முடிவேல் இணைத்தால் அருள்வோனே. ரெண்டு திருவடி இணைத்தால் அப்படின்னாரு, திருவடின்னு சொல்லியிருக்கான். ஆனா என்ன சொன்னா இணைத்தால் அப்படின்னாரு. இணைத்தால்னா ரெண்டு திருவடின்னு அர்த்தம். இணை திருவடி, இணை திருவடி அப்படின்னு ரெண்டு திருவடி நம்ம தலைமையில் வைத்து அருள் செய்வார் முருகப்பெருமான். முருகா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள். பேர்பட்ட பவருடையது முருகான்னு சொல்றது அவ்வளவு சிறப்பு. ஒரு தடவை முருகான்னு சொன்னாலே எவ்வளவு பெரிய ஆற்றல் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தடவை சொன்னாலே பல கோடி நாமங்களை சொன்னதுக்கு சமம் ஒரு தடவை முருகான்னு சொன்னான். அதான் மொழிக்கு துணை முருகாவின் நாமங்கள். நாமம் சொல்லல, நாமங்கள். அவ்வளவு கோடான கோடி மந்திரத்தை சொன்னதுக்கு சமம் முருகான்னு சொன்னான். புரியுதா உங்களுக்கு? அப்படி இரு தேவியரும் 9 உலகை உதவிய திருக்கரத்து பேரொளி பிளம்பான பெருமானுடன் விளங்கும் காட்சியானது வெற்றியுடைய ஆலியை ஏந்திய திருமால் திருமகன் நிலவருடன். இப்ப இவங்க 2 பேரும் யாருடைய திருமகள்? திருமாலுடைய திருமகள். அமுதவல்லியும் சுந்தரவல்லியும் இங்க வந்து பிறந்து முருகப்பெருமானை மணந்தார்கள். தேவியானையமையும் வள்ளியமையாரும் யாருடைய மக? திருமாலுடைய மக. நீங்க முருகன் இல்ல, நீங்க முருகனுடைய முகத்தை பார்த்ததுமே திருமாலுக்கு அப்படி 2 கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படி வருமா. அந்த கண்ணீர்ல இருந்து 2 பேரும் வந்தாங்க. அவங்கதான் அமுதவல்லியும் சுந்தரவல்லியும். அவங்கதான் 2 பேரும் முருகப்பெருமானை வணக்க வேண்டும் விரும்பி அருந்தவம் புரிந்தார்கள். அந்த அருந்தவம் புரியும் போது இந்த வள்ளி தேவியானை அம்மை 2 பேருக்கும் ஒரு சஞ்சலம் வந்தது. தேவியானுமே சஞ்சலப்படல. ஆனா வள்ளி தேவியர் என்ன பண்ணாங்க, அவங்கள இகழ்வாக பேசுவார்கள். நீ என்ன பெரிய அழகா அப்படி இப்படின்னு இகழ்ந்து பேசின காரணத்தினால மான் வயிற்றில் வந்து பிறக்க வைத்தார் முருகப்பெருமான். யார? வள்ளி. தேவியானு எல்லாருக்கும் முன்னாடியும் நல்ல சுகபோகமா விண்ணுலகத்துல வந்து திருமணம் முடித்தார். யாரு? நமது அத வள்ளியுமே விடல. அவங்க இறந்து பார்த்தா மறுபடியும் எந்த உயிரும் திருந்துறதுக்கு தான் சாமி வழி கொடுப்பாரே தவிர
இப்ப நம்ம தப்பு செஞ்சுட்டோம்னு சொல்லி நம்ம என்ன அப்ப நம்ம திருந்தறதுக்கு வாய்ப்பே கிடையாதா? திருந்தறதுக்கு வாய்ப்புக்கு தான் பிறவி. இப்ப நம்ம நிறைய எத்தனையோ பிறவில தவறு செஞ்சிருக்கோம், பிறவி எடுத்துக்கிட்டே வரோம். எதுக்கு பிறவி கொடுக்காரு சாமி? எப்படியாவது இந்த உயிரை திருந்தட்டும் அப்படின்னு ஒவ்வொரு பிறவியா கொடுத்து கொடுத்து தன் வசம் இழுத்துக் கொள்கின்றார். ஒரு பிறவில இல்லைன்னா இப்ப பாத்திரத்தை விளக்குறோம். எந்த பாத்திரம்? செம்பு பாத்திரத்தை அதுக்கு 2 பொருள் எடுத்து விளக்குறீங்க, எடுத்து பாக்குறீங்க, அதுக்கு வந்து என்ன செய்வீங்க? அதே மாதிரிதான் சிவபெருமான் செய்யறாரு. ஒரு பிறகு கொடுத்து பார்ப்பாரு, இது ஏதாவது தேடி இருக்கா? இது இன்னும் குறையும் குற்றமும் சொல்லிக்கிட்டே இருக்கு, போடு அப்படின்னு அடுத்த ஒரு பிறகு தூக்கி பார்ப்பாரு, இப்பயாவது தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு ஏதாவது ஏதோ அடியாரோட சேர்ந்து ஏதோ வழிபாடு பண்றதால கொஞ்சமா தெரிஞ்சுட்டான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அப்பயும் திறந்து வச்சுக்கோங்க, பிறகு கொடுத்துட்டே தான் இருப்பார். பக்குவம் வரும் வரை பிறப்பு வந்து கொண்டே இருக்கும். பக்குவம் வரும் வரை, அதனால எடுத்த பிறவிலே பக்குவம் வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் சோபான முறையில தான் வரும். அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சொற்பொழிவுகள் எல்லாம் கேட்டு செஞ்சு சிவன் எல்லாம் கற்று அடியார்களோடு இணங்கி திருமுறைகள் பாடி உழவார பணி செய்து கொஞ்சமாவது மேன்மை அடைஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு உயர்ந்த பிறவியை பிறக்க வைத்து சாமி என்ன பண்ணுவாரு? தன்னை நினைக்குமாறு சிவபெருமான் செய்வார். கண்டிப்பா பக்குவம் ஒரு வரைக்கும் பிறப்பு ஒன்று, அடுத்த ஒரு பிறவி நமக்கு இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அந்த பிறவி உயர்ந்த பிறவியா வரணும் வேண்டாமா? நல்ல பிறவியா வரணும் வேண்டாமா? அதுக்கப்புறம் உங்க உழைப்பை பொறுத்து நீங்க இந்த பிறவில நீங்க நல்ல உழைப்பை பண்ணி செஞ்சீங்கன்னா எடுத்து இந்த பிறவில போயிடலாம். அது அவங்க பக்குவத்தை பொறுத்து இருக்கு. என்னங்க சொல்றீங்க? இந்த பிறவில நாங்க இதே காலையில ஒருவேளை சாமியை போய் பார்க்கக்கூடிய நாங்க போடுற பாடு அப்படின்னு சொல்றதெல்லாம் புரியுது. உழைப்பு இருந்தா எடுத்த பிறவிலே போயிடலாம். இது அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்மளுடைய தவம் இருக்க வேண்டும். சரி, அப்படி பேரொழி மயமான வேலுடைய பெருமான் பொன் தேரிலே இருந்து இறங்கி தேவிமார்களுடன் கோயிலில் சென்று யானையின் வகையான சிங்கங்கள் வந்து அழகிய பெரிய ஆதரத்தில் பொருந்தி பேரழகு பொலிவுடன் பெரும் தெய்வமாகி அங்கே தெய்வமாகி எழுந்தருளி இருந்தார் திருச்செந்தூர்ல புரியப்படுவான். ஞான சக்தியுடன் இருக்கும் மலைவிதமான சிவபெருமான் புறத்தும் அச்சக்தியின் பிரிவினால் ஆன இச்சாசக்தியும் அறுவை செயல்படுத்தும் கிரியாசக்தியும் பழுதில்லா மூன்றும் ஒன்றாகி உயர்வன் இருத்தல் போல் பெருமை பொருந்திய வேல்படை முருகன் செந்திலம்பதியில் அங்கே எழுந்தருளி இருந்தார். இப்ப தேவியானைமை, வள்ளியம்மை, முருகன் 3 வரும் அங்கே எழுந்தருளி இருந்தார்கள். எப்போ போனாலும் நமக்கு எல்லா சக்தியும் வேணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு இச்சை கிரியை ஞானம் எல்லாமே நமக்கு விளங்கி தோன்றும். இச்சை என்பது என்ன அப்படின்னா விருப்பம் பேரு. யார் மேல விருப்பம் வரணும்? சாமி மேல விருப்பம். கிரியை பூசை பண்ணணும், அது யார் அருள் பண்ண முடியும்? சாமி அருள் பண்ணாதான் முடியும். ஞானம் வரணும். ஞானம் இயல்பா எப்போ வரும்? இந்த பணியெல்லாம் செஞ்சா நமக்கு ஞானம் இயல்பாகவே நம்ம அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும். புதுசாலாம் அது வெளிப்பட்டு தோன்றாது. சிவபுண்ணியம் பண்ண பண்ண இயல்பாகவே உங்களிடம் இருந்து விளங்கி தோன்றுவது ஞானம். அது புதுசாலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, அதை உருவாக்கலாம் முடியாது. பணி செஞ்சுக்கிட்டே இருங்க, ஞானம் தேங்கிக்கிட்டே இருக்கும். அது எப்ப வெளிப்பட்டு தோணும்னா குருநாதர் உபதேசம் செய்யும் போது அது வெளிப்பட்டு தோன்றும் ஞானம். புரியுதா உங்களுக்கு? எனக்கு இப்பதாங்க ஞானமே வந்துச்சு அப்படிங்காங்கல்ல, அது கரெக்ட் இல்லையா? தப்பு. எனக்கு இப்பதாங்க ஞானம் வந்து நல்லா தெரியுங்க. ஞானம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாள் போயிடும் அர்த்தம். இந்த உலகத்துல எந்த ஒரு பொருள் ஒண்ணு வருதுன்னு நம்ம சொல்றோமோ அந்த ஒரு நாள் போயிடும். இந்த உடம்பு ஒரு நாள் வந்துச்சா ஒரு நாள் போயிடும். 10 பவுன் நெக்லஸ்ங்க, 10 பவுன் இப்படி சொல்லிக்கிட்டு தான் வச்சுக்கோ, ஒரு நாள் அது போயிடும். இந்த உலகத்துல எந்த பொருள் எடுத்தாலும் வந்துருச்சு அப்படின்றோம்னா ஒரு நாள் போயிடும் அர்த்தம். ஞானம் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. இயல்பாகவே ஞானம் இருக்கு. அது எப்ப வெளிப்பட்டு தோணும்? சூரியகாந்த கல்லுல சூரிய ஒளி பட்டதும் அது எப்படி நெருப்பு பொறியை கக்குகின்றதோ அது போன்று எல்லா சிவபுண்ணியம் செய்ய செய்ய ஞானம் தேங்கி இருக்கும். குருநாதருடைய பார்வைப்பட்டதும் அது வெளிப்பட்டு தோன்றாது. புரியுச்சா? புரியும் நினைக்கிறேன். இப்பதாங்க கொஞ்சம் புரியுற மாதிரி தெரியுது அப்படிங்கிறீங்களா? புரிஞ்சிருச்சா? ஞானம் என்பது இப்பதான் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, இயல்பாகவே உங்களிடம் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் நீங்க நிறைய குருநாதருடைய உபதேசம் கிடைச்சிச்சுன்னா நீங்க நிறைய சிவபுண்ணியம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அத்தனை ஞானம் தான். ஞானம் நீங்க சிவபுண்ணியம் பண்ண 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 அது தேங்கி 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 அப்படியே அன்பாக மாறி வரும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் மோட்சமே வரும். ஞானத்தை கொடுத்தாலன்றி மோட்சம் கொடா அப்படின்னு நமக்கு சைவ சித்தாந்த நூல் நமக்கு சொல்கின்றது. கொஞ்சம் தண்ணி இருக்காங்க புரியுது? இல்ல சுக்காபி இருக்கா? சுக்காபி தப்பாங்க இருக்கு என்ன
இருக்கா? அங்க பூட்டியாச்சா? அப்படியா? அப்படியா? சரி, நீங்க இன்னைக்கு வழிபாடு இங்கதான் இந்த முடிச்சோம். சரி. இந்திரகுமாரியான தெய்வ யானையின் பிரார்த்தனைக்காக சிவலிங்கம் வந்து எழுந்தொழிய செயலை அருள்வன அத்தன் உணர்ந்து, யாரு? முருகபெருமான் அதை உணர்ந்து விரும்பி வளர்ந்து தன் தெய்வ யானைக்காக எழுந்தொழிய பரமபிதாவாம் தன் பல்கால் எண்ணி உள்ளத்தில் அன்பு மிகுந்து ஞானமயமான உள்ளத்தில் தந்தையை சேவன் வழிபாடு செய்தார். அங்க சிவலிங்கத்தை யார் வழிபாடு செய்தா? முருகப்பெருமானை வழிபாடு செய்தார். இப்பதான் நீங்க அந்த மூத்தத்துக்கு வந்துடணும். முருகப்பெருமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிவலிங்க மூத்தத்தை நீங்க நினைக்கலாம். வேற என்ன செய்தார் அப்படின்னா, ஜனகர் முதலான முனிவர்களுக்கெல்லாம் அங்கே உபதேசம் செய்து கொண்டிருந்தார் முருகப்பெருமான். யாருக்கு? எப்படி சாமி அங்கே ஜனந்தனர், ஜனாதனர், ஜனத்குமாரர் போன்ற முனிவர்களுக்கு சிவபெருமான் கைலாய மலையில் உபதேசம் செய்தாரோ அதே செயலை இங்கே முருகப்பெருமான் செய்து கொண்டிருந்தார். ஏனென்றால் திருச்செந்தூர் எதற்கு ஓமானம்? கைலாய மலைக்கு ஓமானம் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. சொல்றல்ல, சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, இயலிசையும் ருசித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள்ள அறியும் அன்பை தருவாயே வயல் கதகர்களிடையறந்த தினை காவல் வனசகுர மகளை வந்தி தனைவோனே கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே. என்ன சொன்னார் இதுல? கைலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த. அப்ப கைலாய மலைக்கு இணையானது எது? நாங்க 1.5 லட்சம் செலவு பண்ணி அங்க போவாங்க. நேர திருச்செந்தூர் போயிருங்க. நேரம் என்ன எங்க போயிடலாம்? திருச்செந்தூரை பார்த்தாலே கைலாய மலையை பார்த்தாரு. இப்ப போக முடியாம என்ன செய்ய முடியும்? ரொம்ப வயசாயிருச்சு, இனிமே அந்த குளிரை தாங்க முடியாது, கைலாய மலைக்கு போக முடியல. திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்த்தாலே கைலாய மலையை திருச்செந்தூர் ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அது என்ன நான் காஞ்சிபுரம் முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நீ என்ன காஞ்சிபுரம் முடிக்க மாட்டேங்க அப்படின்னு. எல்லாமே எல்லாம் ஒன்னொன்னாதான் செய்ய முடியும். ஒவ்வொரு மாசம் எல்லாரும் ரூபா ரெடி பண்ணணும்ல. நம்ம டெய்லி கூட போயிடலாம், ஆனா ரூபா வேணுமே. என்ன சார்? சரி சரி பாத்து. கைலை மலை அணைய செந்தில் பதிவாக கரிமுகவன் இளைய கந்த. அப்ப கைலாய மலைக்கு இணையானது திருச்செந்தூர். அங்கே மேற்கொலையை வில்லாக வளைத்த சிவநாத திருவடிகளை வளரருள் விளைவுடன் வழிபட்டு இருந்த வேத முதல்வனான செவ்வியல் பரன் ஞானம் பெறும் செந்தில்பதி திருக்கோயிலில் சனகர் முதலான முனிவர்களுக்கு பெரிய நில உலகில் உலகில் எவருக்கும் மௌன யோக உள்பொருள் நுட்பத்தை உபதேசித்திருந்தார் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அங்கே உபதேசித்திருந்தார் என்று வியாச முனிவர் இப்ப கதையை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. வள்ளியம்மையோட திருமணத்தை அந்த வியாசர் யாரு சொல்லிட்டு இருந்தாரு? மற்ற முனிவர்களுக்கெல்லாம் எடுத்து உழைத்துக் கொண்டிருந்தார். இந்த கதையை சொல்றது யாரு? திருச்செந்தூர் புராணத்தை யாரு? முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவருக்கு உபதேசம் செய்து. சரி, அது அந்த இது வென்றிமாலை கவிராயர் சொல்றாரு. புரியுதாவது? இந்த திருச்செந்தூர் புராணத்தை இயற்றியவர் யாரு? வென்றிமாலை கவிராயர். வியாச முனிவர் இந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, பிரம்மாவுக்கு வரம் கொடுத்த அத்தியாயம். இப்படி இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்துல பிரம்மா போய் சாமிகிட்ட என்ன வரம் கேட்க போறாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்த திருச்செந்தூர் புராணத்தை பற்றி பார்ப்போம் என்று சொல்லி இதுக்காரும் உள்ளம் நிறைந்து தோகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியன் உரையை நிறைவு செய்கின்றேன். சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கா? எப்படா முடிப்பப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா? சீக்கிரம் முடிஞ்சிச்சா? சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சடமூடமட்டி பவவினையிலே தனித்த தமியன் மிடியாள்
மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீது ரத்ன மணியணி பொன் மாலை செச்சை கவளும் மனமார் கடப்ப மணிவோனே கருண விதையாவிகித்த கணவரும் நீர் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அருண தலபாத பத்மம் அது நிறமே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திருவேரகத்தின் முருகோனே முருகோனே கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை மயில்வாய் மிகண்டான் தந்ததிக்கோர் விஞ்ஞான பாடுவாகி உயிலாரும் பொருள் திருவாவடு திருவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ வான்முகில் வளாது வைக மணிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத ஈர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேண்டி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நேடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தேவன் திருநீர் சிறக்கவே ஆறு தடந்தோர் வாழ்க அருமுக வாழ்க வெப்பை கூறு செய்த தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேறு ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அனங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் பார்வதி பதையே என்னால் இதுவரை போற்றி வெற்றிவேல் உங்களுக்கு சித்தம்பரம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் கத்துனீங்களா